சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் இந்த பிற்பகலில் முத்தமிழ் விழாவாக சேக்கிழார் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. 2 மணிக்கு முதலிலே நாம் நல்ல திருநெறிய தமிழிசையை கேட்டு மகிழ்ந்தோம். அது இசைத்தமிழ். அடுத்தபடி ஒரு இயல் தமிழ். இப்பொழுது நடக்கப் போவது நாடகத்தில். முத்தமிழ் விழாவாக இன்று பிற்பகல் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை என்னன்னா, வெளி உலகத்திலே ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் வாய்தா வாங்கி தள்ளுபடி பண்ணுவார். வாய்தா வாங்காமல் 1.5 மணி நேரத்தில் ஒரு வழக்கை விசாரித்து முடிக்கிற ஒரே இடம் சேக்கிழார் ஆராய்ச்சி. நீதிபதி எதிரில் அமர்ந்திருக்கிறார். சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு முதலமைச்சருக்கு ராஜாக்கள் நடத்துகிற விழா. சேக்கிழார் ஒரு முதலமைச்சர். இதுக்கு ஆராய்ச்சி மையத்துக்கு தலைவராக இருந்து இந்த விழாவை நடத்துறவர் ஜஸ்டிஸ் நடராஜன். இது ஒரு ராஜா. செயலராக இருந்து நடத்துறவர் தியாகராஜன். ஒரு முதலமைச்சருக்கு ராஜாக்கள் விழா நடத்துகிறார்கள். இந்த இடம் ஒரு ராணியினுடைய இடம். பெயரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ராணி இதை தந்திருக்கிறவர் செட்டிநாட்டு ராஜா. நமக்கு நினைச்சு பார்த்தா மகோன்னதமான ஒரு விழாவை நாம் சேக்கிழாருக்கு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வழியும் ஆலோசனையும் சொல்லித் தருகிறவர் சுவாமிநாதன் ஐயே. பழுத்த சிவப்பழம் மனத்தில் அந்த பக்திக்கு முக்கிய இடம் இருக்கிறது. ஆடங்கால் பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மூல காரணமாய் விளங்கிய மூர்த்தி என்னுடைய அன்பு சகோதரர் ஆசா ஞாபகம். நான் 3 எழுத்தாலே வளர்ந்தோம். ஒன்று சிவாஜா, இன்னொன்று ஆசா. பெரிய புராணத்திலே ஆர்வமும் உணர்ச்சியும் ஏற்படுத்தியவர்கள் ஆசானா. அவர்களுக்கு இயற்பொழி நாயனார் என்று சொன்னால் ரொம்ப அத்தியந்த பிரீதி. அவர் வீட்டு வாசல் இருக்கிற மாதிரி இயற்பொழி நாயனார் பேசுவார். அவர் சிவன் அவன். வேற யாராலையும் அப்படி பேச முடியாது. இன்றைக்கு இந்த விழாவில் நடக்கிற பொழுது நாம் அவரைத்தான் நினைக்கிறேன். அவருடைய தந்தையார் சரவணமொழியார் சேக்கிழாருக்கு மிகப்பெரிய விளக்கத்தை தந்தவர். பெரிய புராண விளக்கம் என்று சொன்னார். ஆம்சா அவர்களிடத்தில் கற்க வேண்டும் என்று சொல்வார். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அவர்கள் ஆகினாலே மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அவர்களுக்கு பின்னாலேயும் இத்தனை பேர் இருந்து அமர்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நினைவை உண்டாக்கி வைத்தார்கள். அவர்களுடைய நிழலில் இருந்து கொண்டு இங்கு சேக்கிழாரை அனுபவிக்கிறோம் என்கின்ற நினைவு எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தேவை. பெரிய புராணம் என்பது அற்புதமான வரலாற்று காப்பியம் என்று இங்கே முன்னாலே வந்தவர்கள் எல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். வரலாற்று காப்பியம் என்று சொன்னால் எந்த ஒரு காப்பியத்துக்கும் இல்லாத பெருமை பெரிய புராணத்துக்கு எப்படி அமைந்திருக்கிறது? மக்கள் வைத்த பெயர் ஏதாவது ஒரு
புராணம் என்றுதான் அவர் பெயரிட்டார். ஆனால் மக்கள் எல்லாரும் கூடி அதை பெரிய புராணம் என்றார்கள். இன்றைக்கு பெரிய புராணம் என்றால்தான் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு காப்பியம் மக்களால் அமைந்த பெயரை தாங்கி உலகி வருவது என்பது பெரிய புராணம் ஒன்றுக்கே கிடைத்த சிறப்பு. சேர்க்கிறார் பெருமாள் எதை சொல்ல வந்தாலும் தன்னுடைய ஆராய்ச்சி முறையிலே தனக்கு நிறைவு ஏற்பட்டால் என்று சொல்ல மாட்டார். சேர்க்கிறாருக்கு முன்னாலேயே சில கதைகள் பெரிய புராண நாயன்மார்களை பற்றியும் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த கதைகளை எல்லாம் அவர் எடுத்துக் கொள்ளாமல் அதற்கு முன்னாலே இருந்த திருமுறை இலக்கியங்களையும் வரலாற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவருடைய மனத்திற்கு எது நிறைவு ஏற்பட்டதோ அதைத்தான் பெரிய புராணத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த வரலாற்று நுட்பங்கள் நிரம்பிய நூல் ஆகினாலே இலக்கியம் என்று மாத்திரம் இது பேசப்படுவதில்லை, வரலாற்று இலக்கியம் என்று இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. வரலாற்றுக்கும் இலக்கியத்துக்கும் எந்த வேறுபாடு என்று நினைத்துவிடலாம். உள்ளதை உள்ளவாறு சொல்லுவது வரலாறு, உள்ளதை உணர்ந்தவாறு சொல்லுவது இலக்கியம். சேர்க்கிறார் எப்படி உணர்ந்தாரோ அப்படி சொல்லி இருக்கிறார் நடந்த நிகழ்ச்சிகளை. அது ஒரு தெளிவு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு மேற்கோளை மாற்றம் நான் காட்டுகிறேன். திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய திருவவதாரம் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார், பகழை புத்தர் சொல்லுகிறார், ஒட்டக்கூத்தர் சொல்லுகிறார். ஒட்டக்கூத்தர் சேர்க்கிறாருக்கு முன்னாலே சோழ அரசர்களுக்கு அவைக்களப் புலவராகவும் ஆஸ்தான புலவராகவும் ஆசிரியராகவும் குருதேவராகவும் விளங்கியவர். 3 அரசரிடத்தில் வரலாற்றை சில பேர் ஒட்டக்கூத்தரும் சேர்க்கிறார் சமகாலத்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் சேர்க்கிறார் 3ஆம் குலோத்துங்கருடைய காலத்தில் இருந்தவர். ஒட்டக்கூத்தரோ விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன் ராஜராஜன் இவருடைய காலத்தில் இருந்தவர் என்று ஒரு முடிவு. எப்படி பார்த்தாலும் ஒட்டக்கூத்தருக்கு சமீப காலமாக ஆகிறது சேர்க்கிறார். ஆனால் ஒட்டக்கூத்தர் தக்கேகப்பள்ளியிலே முருகப்பெருமானுடைய திருவதாரம் திருஞான சம்பந்தர் என்பதை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை சேர்க்கிறார் சொல்லவே இல்லை. பண்டு திருவடி மரபா பார்வையோதனை பரவர் மண்டுதவ மறைப்புறத்தோர் வழிபாட்டின் அளித்தருளார். திருஞான சம்பந்தருடைய முன் அவதார நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிற சேர்க்கிறாருடைய வார்த்தை. இது திருத்துருத்தியில திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகத்தில் அவரே தன்னை பற்றி சொல்லிக் கொண்ட வார்த்தையை வைத்து அதை அடிப்படையாக வைத்து அதற்கு மேல் அவருடைய அவதார நிகழ்ச்சியில் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்று சேர்க்கிறார் முடிவு கட்டினார். துறக்குமா சொல்லப்படா திருப்தியார் திருந்தடி மரப்பிலாத என்னை மையல் செய்து மண்ணிடை பிறக்குமாறு காட்டினார். திருந்தடி மரப்பிலாத என்னை மையல் செய்து மண்ணிடை பிறக்குமாறு காட்டினார். திருஞான சம்பந்தர் தன்னுடைய அவதார நிகழ்ச்சியை பற்றி அவரே சொன்னது. இந்த பாடலை வைத்துக் கொண்டுதான் பண்டு திருவடி மரபா பான்மையோர் நம்மை மண்டு தக வரப்புறத்தோர் வழிபாட்டில் பரவர் அளித்தருளார். பெரிய கவிச்சக்கரவர்த்தியாகிய ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை எடுத்துக் கொள்ளலாம். திருப்பதிகத்தில் இருக்கிற ஆதாரத்தை விட வேறு எதுவும் பெரிய ஆதாரம் அல்ல. இந்த நினைப்போடு நான் பெரிய புராணத்தை அணுகிற பொழுதுதான் பெரிய புராணத்தில் 100க்கு 100% உண்மையான ஒரு வரலாற்று இலக்கியம். தெளிவாக தெரிந்த விஷயங்களை அன்றி மிகப்பெரியவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக எல்லாம் கூட வளைந்து கொடுத்து எடுத்துக் கொள்ளாத ஒரு மனப்பான்மை சேர்க்கிறாருடைய திறம். பாடலுக்கு பொறுத்து சேர்க்கிறார் சொற்களை கையாளுகின்ற பொழுதும் கூட மிக பாதுகாப்பாக கையாளக்கூடிய தமிழ் இலக்கிய சொற்களுடைய அருமையையும் ஆழத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரிய புராணத்துக்கு வர வேண்டும். இது பாரம்பரியமாக வந்த ஒரு இலக்கிய செல்வம் என்று கூட அதை சொல்லிவிடலாம்.
ஒரு இலக்கியம் என்றால் கருத்து, கற்பனை, உணர்ச்சி, வடிவம் 4 இருக்க வேண்டும். நான் தெளிவா சொல்றதுன்னா ரொம்ப நேரம். பெரிய புராணத்தினுடைய கருத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு இடத்திலேயும் எந்த கருத்தை மக்களிடத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்பது அந்த வரலாற்றில் அந்த கதையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையானாலும் தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த கருத்தை சொல்லுவார் சேர்க்கிறார். திருமணங்கள் செட்டிப்பண்ணை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லி இருக்கிறார் வார்த்தை. அங்க அந்த கதைக்கு அது தேவையே இல்லை, அவர் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாடலும் திண்டவும் தான் திண்டகின்றாள். இது அந்த கதைக்கு எந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த நாட்டினுடைய கற்பின் திறத்தை பெண்மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த நாட்டிலே என்பதை ஒரு முத்திரையாக பதித்து வைக்க வேண்டும் என்று நினைத்து சொல்கின்றார். மாமு திரும்பி விட்டது தன்னுடைய காதலனை. ஆனால் அவள் தொடவில்லை. திருமணம் ஆகாத போது தான் அந்த இன்னொரு ஆடவனை தொட்டதாகத்தான் ஆகும் என்பதனாலே அவள் தொடவில்லை என்பதை ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஞாபகம் சேக்கிழார் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற ஒரு பண்பாட்டு சொல். பல இடத்துல சொல்லலாம். சேக்கிழாருடைய கருத்து அங்க வரலாற்றுக்கு தேவையில்லைன்னாலும் அவர் எடுத்து சொல்லுவார்கள். இன்னொரு இடம் சொல்லுகிறேன். தலித்து வகுப்பை சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவருடைய மனைவியாருக்கும் இடம் அமைத்துக் கொடுக்கும்படி சம்பந்தர் கேட்கிறார். யாருக்கா? திருநீலகண்டத்திலே சொல்லுகிறார். திருநீலகண்டர் அந்த ஓமகுண்டம் அமைந்திருக்கின்ற கூடத்திலே அவர்களை படுக்க வைக்கிறார். அப்பொழுது இதான் வரலாறு. இது போகும் வரலாறு. ஆனால் சேக்கிழார் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் படுத்திருந்த ஓமகுண்டம் நாள்தோறும் 3 தீயையும் வளர்த்து அந்த அந்தனர் ஓமம் செய்யக்கூடிய ஓமகுண்டத்துக்கு பக்கத்திலே அவர்கள் படுத்திருந்தார்கள். இவர்கள் படுத்திருந்த பிறகு அந்த ஓமகுண்டத்திலே இருந்த நெருப்பானது மிக உயர்ந்து ஓங்கி வளர்ந்தது. இது அவசியமா அப்படின்னு நாம் நினைப்போம். இது அந்த கதைக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த நாட்டிலே தலித்துகளை ஒதுக்கி வைக்கிறது தவறு. அவர்கள் சேர்ந்திருந்தால், அவர்கள் பக்கத்திலே இருந்தால் வேதம் கட்டுவிடாது. வேதம் நேரும் வளரும், வேள்வி நேரும் வளரும். எப்படி ஒரு கருத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சமுதாயத்துக்கு ஆக்கம் தரக்கூடிய விடயங்களை எல்லாம் அழித்தெரித்தாற் போல அங்கங்கே சொல்லிச் செல்லுவது சேக்கிழாருடைய பழக்கம். சேக்கிழாரை பார்த்து ஒரு கேட்க பொழுது அது அவையடக்கமா அல்லது இந்த அவைக்கு அவர் சொல்லிய அறிவுரையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அவையடக்கம் சொல்லி இருக்கிறார். ஏன் நீங்கள் இந்த பெரிய புராணத்தை எழுதினீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், அளவில் ஆசை துறப்ப அறையில் அளவில்லாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுவேன் அளவு கூட உரைப்பது ஆயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகிறேன். எல்லாரும் பொருளினார்கள். இதற்கு சேக்கிழாருடைய பொருள் இன்னும் அளவில்லா ஆசை துறப்ப, அளவுபடாத என்னுடைய ஆசை என்னை செலுத்தியது. அதனால் இந்த பெரிய புராணத்தை நான் சொல்லுகிறேன் என்கிறார். எல்லாரும் ஒரு இதையா சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் என்று நான் நெடுநாள் நினைத்திருப்பார். அப்படி இருந்தால் அறைகிறேன் என்று வார்த்தை போட மாட்டாரே. சொல்வேன் என்பதற்கும், அறைவேன் என்பதற்கும், ஒழிவேன் என்பதற்கும், இயம்புவேன் என்பதற்கும், கூறுவேன் என்பதற்கும், பகர்வேன் என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசம் சேக்கிழாருக்கு தெரியாதா? அறைகிறேன் என்று சொன்னால் ஒரு தவறு நடக்கிற காலத்தில் அடித்து பேசுகிற காலத்தில் தான் அறைகிறேன். கண்டத்தில் அறைகிற மாதிரி சொல்றேன். அறைகிறேன். அப்ப என்ன சொல்லுகிறார்? அளவில் ஆசை துறப்ப. எல்லா இடத்திலேயும் அளவுபடாத ஒரு ஆசை இருக்கிறதே, ஆசைக்கு ஒரு அளவில்லை என்று சொல்லுகிறோமே. இந்த ஆசையை துறப்ப ஓட்ட அறைகிறேன். இந்த நூலை சொல்லுகிறேன். ஆசை படப்பட ஆகுன்ற துன்பங்கள். இவர் தன்னுடைய ஆசையினாலே அதை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆசை துரத்த அறைகிறேன் என்று இறந்த காலத்தில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அறைகளுக்கு முன்னாலே துரத்த வரும். அந்த ஆசை என்னை தூண்டியது, அதனாலே அறைகிறேன் என்று சொன்னால் ஆசை தூண்டுவது இறந்த காலம். அந்த துறப்பா இருக்கிறது. இந்த நூலை எழுதினதனாலே மற்றவர்களுடைய ஆசையெல்லாம் ஓட்ட இனி நடக்க வேண்டியது. ஒரு சொல்லுக்கு சாதாரண பொருள் எழுதிவிட்டால் சேக்கிழாருடைய சொல் தேர்ச்சியை நாம் சரியா மதிப்பிடவில்லை.
உலகில் ஆசை துறப்ப அறை. ராமாயணம் என்ன சொல்லுகிறது? ஆசையால் வருகிற தீமையைத்தான் சொன்னது. ஆனால் ஆசை தவறான முறையிலே அமைந்தால் என்ன தீமை உண்டாகும் என்பதை ராமாயணம் சொல்கிறது. ஆசை சரியான முறையிலே அமைந்தால் என்ன நன்மை உண்டாகும் என்பதை பெரிய புராணம். எந்த ஆசை நம்மை வளர்க்கும், எந்த ஆசை கொடியது நம்மை தேய்க்கும், இந்த ரெண்டு காரியங்களையும் வித்தியாசம். அதனால அங்கே சொல்லப்படுது, கம்பர் சொன்னார் கோவரும் மாக்கடைந்தார். இதுல எடுக்கும் மாக்கடைந்தார் அடியோடு வித்தியாசம். அது குற்றத்தை போக்குவது. அதனால குற்றத்தை சொல்லித்தான் போக்கணும். இது எடுக்கும் மாக்கடை, வளர்க்கிறது. வெடித்து நம்மை வளர்த்தெடுத்த வைவளைன்னு சொல்றியா, எடுத்து வளர்த்தல் அல்ல, இங்க வளர்த்து எடுக்க. அந்த அம்மா என்ன செய்கிறாரா, நம்ம எல்லாம் வளர்த்து அப்படி எடுக்கிறார். எங்க வளர்க்கிறார்? இந்த மண்ணுலகத்திலே கொண்டு வந்து பிறவிகளை கொடுத்து நம்ம வளர்க்கிறார். அப்புறம் இதுல இருந்து எடுத்துடுறார். உடம்பில்லாத உயிருக்கு பிறவியை கொடுத்து இந்த உலகத்திலே வளர விட்டு, இது வளர்ந்து பல உதவிகளை செய்து அதை வெறுப்படைந்து, அதனால இருவரை ஒப்புதி கட்டோடி அவள் இதனை எடுத்து நேரடித்து விடுகிறாள். எடுக்கும் மாக்கடை என்பதும் வளர்த்து எடுத்த வைவளையன் பாத திறம்பாடு அடைய வேண்டும் பாவாய். முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும் இந்த விடயத்தை என்று ஒவ்வொரு செய்தியையும் வரவேற்கிறார்கள். சேர்க்கிறார் நகைச்சுவையாக இறைவனையே கிண்டல் செய்யக்கூடியவர் சேர்க்கிறார். அவ்வளவு உரிமை சேர்க்கிறார். தெரியுங்க, இந்த சுவாமி இங்கிருந்து புறட்டு மனைவியை கேட்கறதுக்காக வராரு. இது பக்கத்தில் இருக்கிற உமாதேவிக்கு தெரிஞ்சுதான் வராடா, தெரியாமதான் வராடா? தெரியாது அன்பினால் அறியாமலோ. தெரிஞ்சு வந்தாரா தெரியாம வந்தா யாரை பார்த்து கேட்கிறாரு? வாசகங்களை பார்த்து கேட்கிறார். தன்னுடைய இலக்கியத்துக்கு படிக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார். இலக்கியவாதிக்கு உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு மூல காரணமாக இருக்கிற மூர்த்தி சிவபெருமான் இல்லையா, அவரோடு சேர்க்கிறார் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உரிமை எப்படிப்பட்ட உரிமை? அவரை நகைச்சுவையாகவும் பேச வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஒவ்வொரு இடத்திலேயும் சிவபெருமானை அவர் சொல்லி காண்பிக்கிற அழகுகளை பார்த்தால் எப்படியெல்லாம் சிவபெருமானை தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் சேர்க்கிறார். நாயன்மார்கள் என்ன பேசினார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சேர்க்கிறாரை சொல்லுகிறாரே அவருடைய கற்பனை உரையாடல் தான். இப்படித்தான் நாயன்மார்கள் பேசியிருப்பார்கள் என்று அதை சொல்லுகிறாரே. அந்த நாயன்மாருடைய சீரிய ஒழுக்கம் சேர்க்கிறாரை சொல்லுகின்ற பாங்கும் ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கிற பொழுதுதான் எப்பேற்பட்டவர்களை சொல்லுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை வழங்குவோம். 4000 சொச்சம் பாடல்களையும் ஒரு கொஞ்சம் குறைவான ஒரு சொல் வராது பாதுகாப்பு. நாயன்மார்களை சொல்லுகிற பொழுது எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம். இல்லையென்றால் சேர்க்கிறார் இன்னும் 100 ஆண்டுகாலம் நடந்தாலும் பெரிய புராணத்தை முழுமையாக நிறைவாக கண்டுவிட்டோம் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு ஆழம் காண முடியாத ஒரு பேரடைக்கும். அதனால்தான் ஆண்டுதோறும் 3 நாள் வைத்து நாம் ஓரளவுக்காவது எல்லாரும் படிக்க வேண்டும். நான் சமீபத்தில் ஒரே ஒரு கோரிக்கை மாத்திரம் தியாகராஜ வருடத்தில் நான் வைத்தேன். இந்த மாதிரி சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே ஆழமான கருத்துக்களை பல பேரும் எடுத்து இங்கே உதிர்த்து விட்டு போகிறார்கள். அவற்றை எல்லாம் சேர்த்து அடுத்த ஆண்டிலே ஒரு நூலாக்கி புதிய கருத்துகளாக புதிய சிந்தனைகளாக பெரிய புராணத்தில் என்னென்னவெல்லாம் சென்ற ஆண்டு கிடைத்தன என்பதை தொகுத்து எல்லாருக்கும் கொடுத்தால் அதை சேர்க்கிறார் ஆராய்ச்சி மையத்தினுடைய பெரும்பயனாக பெரும் பேச்சளவுக்கு போய்விடாமல் அவர்களெல்லாம் அந்த வேளையில் நல்ல அருமையான அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் புதிதாக ஆராய்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தில் வருகின்ற மாணவ செல்வர்களுக்கு எளிய பயன்படக்கூடிய ஒரு கருத்துகள் அவைகளை எல்லாம் தாங்கி வர வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. அதை அவரிடத்தில் நான் தெரிவித்தேன். ஐயா நடராஜன் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள், அவர்களும் இதை ஆதரிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த வழக்கரங்கம் ஒன்று நடக்கிறது. இந்த வழக்கரங்கத்திலே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் காலையிலே
வளர்ப்பு. ஜெயராஜ் அவர்கள் என்னுடைய அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணனுடைய வளர்ப்பு. ஒரே பட்டையில இருந்து நானும் ராதாகிருஷ்ணனும் பல மேடைகளில் பட்டிமன்றத்தில் 2 கட்சியின் தலைவர்களாக இருந்து வாதம் பண்ணியவர்கள். இப்பொழுது என்னுடைய வழக்குகள் இங்கே வாதம் பண்ண வந்திருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் பேச்சிலே வல்லாளர். இவர் அதை மறுக்கும் பேசுவதிலே வல்லாளர். மறுக்கும் பேசுவதிலேயே பத்திரிகையில் பார்க்க யாரும் யாரும் எங்கே போட வேண்டும் நன்றாக வந்த வம்பை விடாமலும் புதிய வம்பை விலைக்கு வாங்காமலும் வழக்கை நடத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட அருமையான வழக்கரங்கம் இங்கே தொடங்குகிறது. இதனுடைய தலைப்பு சைவம் தழைக்க வன்தொண்டர்கள் பக்தியை சேக்கிழார் காட்டி இருப்பது பொருத்தம் இல்லை, பொருத்தம் தான். பொருத்தமே இல்லை, பொருத்தம் தான். இந்த தான் எங்க போடுவாங்கன்னு பார்த்து கொடுக்குறேன். பல இடங்கள்ல தான் போட்டா குழம்பும், இங்க தான் போட்டா குழம்பும். நான் இங்கே தான் போட்டிருக்கிறார்கள். தான் போட்டும் குழம்பாமல் பேசக்கூடிய ஒருத்தர் வச்சிருக்காங்க. பொருத்தம் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம்னா சைவம் தழைக்க என்பது முதல் வார்த்தை. வன்தொண்டர்கள் அதுக்கு மேல பக்தியை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சேக்கிழார் காட்டி இருப்பது, சேக்கிழார் சொன்னது போடல. யாராலும் சாதாரணமானவர் இல்லை, காட்டி இருப்பது ஏனென்றால் வன்தொண்டர்கள் பக்தியை சொன்னது சுந்தரர். அது திருத்தொண்டர் தொகையில் அவர் சொன்னது, அதை காட்டி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அது சேக்கிழாரே சொன்னார் என்று சொல்லிவிட முடியாது. அவர் சொல்லி இருக்கிறார். அந்த சொன்னதை திருத்தொண்டர் திருவந்தாரி கொஞ்சம் குறிப்புகளை கொடுத்தது. அதை எடுத்து விளக்கி காட்டினார் சேக்கிழார். அதை விளக்கி காட்டிய வகையில் வரணும்னால் சேக்கிழார் இருக்கிற உண்மைகளை சொல்றாங்க தவிர இவர்தான் வன்தொண்டர்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று அப்படி நினைக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்காக தான் காட்டி இருப்பது என்பதை அந்த வார்த்தையை அமைத்திருக்கிறார்கள். இந்த வகையில எடுத்துக்கொண்ட வழக்கினுடைய தலைப்பையும் ஆராய்ந்து கொண்டு தெளிவாக இந்த வழக்கை நடத்துவதற்கு வழக்கை முன்வைக்கும்படி நான் பல முத்தப்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேகலாமுடன் போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வெளியே நடைக்கு சொல்லிய நம்பரத்தாழ்வார் மகசரம்படி வாழ்த்தி வணங்குகிறார். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் பெருமகை ஐயாவுடைய திருவடி கொண்டாடுகிறது. இந்த சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் மிகச்சிறப்பாக நடத்துகிற பொறுப்பாளர்கள் மக்கள், என்னை எதிர்த்து வாதாட வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இலங்கை ஜெயராஜன், இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய ஆன்மீகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கு மன்றத்தில் நான் வைக்கக்கூடிய வழக்கு 3 விதமாக இங்கே பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். நடுவர் பெருந்தகை அவர்கள் அதனை பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன். சைவம் வளர அடியார்களுடைய வரலாற்றை இன்றைய சமுதாயம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தாங்கள் சைவ சமயத்தில் சேர்ந்திருக்கிறோம், எனவே அந்த சமயத்தில் பற்றுக்கொடாது இருந்து சமயத்தால் தானும் வளர்ந்து சமயத்தையும் வளர்க்க வேண்டும் என்று கருதுகிற பொழுது பெரிய புராணத்தில் சில வன்மையான செயல்கள் நடைபெறுவதை பார்க்கிற பொழுது இப்படியெல்லாம் செய்தால்தான் நாம் சைவ சமயத்துக்குரியவர்களாக இருக்க முடியுமோ என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது. இயல்பாக இருக்கக்கூடிய மனித செயல்களுக்கு அப்பாற்பட்டு செயற்கரிய செயலை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் வாழெடுத்து கைத்தொண்டு செய்யக்கூடிய செயல்கள் தேவைதானா, பொருத்தமில்லையே என்பதுதான் என்னுடைய வழக்கு. நான் கொலை செய்தான் என்று குறிப்பிடவில்லை, இந்த மாமன்றம் அதை குறித்துக் கொள்ள வேண்டும். வாழ் எடுத்து கைத்தொண்டு செய்திருக்கிறார்கள். எனவே வாழ் எடுத்து கைத்தொண்டு செய்ததை விட
மலர் கொண்டும் நீர் கொண்டும் கைத்தொண்டு செய்து வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு அமைந்திருக்குமானால் இன்னும் இந்த சைவ சமயத்தார்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வாய்ப்பாகுமே என்பதுதான் பொதுவான என்னுடைய வழக்கம். இதனை வைக்கிற பொழுது சேக்கிழார் பெருமானே அடியார்கள் கூட்டத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மிக அற்புதமாக சொல்லுகிறார். இந்த எப்படி நீதிமன்றத்தில் காந்தியம் பெருமானுடைய உருவப்படம் இருக்குமோ அதுபோல இந்த வழக்கு மன்றத்திலும் சேக்கிழாருடைய உருவப்படமும் அதற்குரிய வார்த்தையாக சொல்லாக ஈர அன்பினர் என்று அந்த தொண்டர்களை குறிக்கின்ற வாசகம் இருக்கிறார். எப்படி வாய்மையே வெல்லும் என்ற வாசகம் இருக்குமோ அதுபோல இந்த மாமன்றத்தில் ஈர அன்பினர் என்று காட்டப்பட்டிருக்கிறது. சைவ சமயத்தின் அடிப்படை அன்பே சிவம் என்பதுதான். அப்ப அன்பே சிவம் என்பதில் அன்புக்கு மாறாக அந்த அன்புக்கு எதிராக அவர்கள் ஒரு உயிர் வருந்தும் வண்ணம் செயல்கள் நடைபெறலாமா, இது பொருத்தமல்ல என்பது என்னுடைய பணி. எனவே அன்பே என்ற நிலையில் சொல்லுகிற பொழுது கைத்தொண்டு செய்யும் கடப்பாட்டினை இருக்கக்கூடிய அடியார்கள் கூடும் அன்பிலே கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விரும்பினார் என்று சொல்லக்கூடிய அடியார்களில் ஈர அன்பினராக இருக்கக்கூடிய அடியார்களில் தங்களுடைய குழந்தைகளை அன்புக்கு மாறாக தாங்கள் இழந்த அடியார்கள் பொருத்தமற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையை வேறு விதமாக காட்டியிருக்கலாம். முதலில் நான் வைக்கிற குற்றச்சாட்டு அன்பினை உடையவர்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் தங்களுடைய குழந்தைகளை அன்புக்கு மாறாக தாங்களே இழக்கக்கூடிய அளவிற்கு கைத்தொண்டினால் அவர்கள் வாழ்க்கைக்கு எதிரான செயல்களை செய்திருக்கிறார்களே, அந்த உயிர்கள் வாழும் வண்ணம் செய்திருக்கிறார்கள். எனவே முதல் குற்றச்சாட்டை நான் பதிவு செய்வது அன்பு வயப்பட்ட மக்களை சில தொண்டர்கள் இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்பை சொல்ல வேண்டுமா? இரண்டாவதாக அன்பு செலுத்த வேண்டிய உறவு முறைகள் தங்களுடைய மனைவியர் தங்களுடைய தந்தை மனைவி என்ற உறவு முறைகளை கூட அன்பு செலுத்தி அரவணைத்து செல்ல வேண்டிய அவர்கள் தவறுகள் செய்த காலத்திலும் கூட அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த தவறை நீ செய்தக்கூடாது என்று அரவணைத்து செல்ல வேண்டிய நம்முடைய அடியார்கள் தவறு செய்துவிட்டார்கள் என்பதினாலே அவர்களை கைத்தொண்டினாலே இழந்து போயிருக்கிறார்களே, இந்த இழப்பு செயலும் பொருத்தமாக தெரியவில்லையே என்பது என்னுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு. நேரம் இருக்குமானால் மூன்றாவதாக நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொதுமக்களிடத்தில் மனிதநேயத்தோடு வாழ வேண்டிய அடியார்கள் பொதுமக்கள் தவறுக்கு உரியவர்கள் இல்லை என்றாலும் கூட அல்லது சூழல்தான் அந்த பொதுமக்களுக்கு தவறுடையவர்களால் ஆக்கிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டது போல தன்னுடைய கொள்கை பிடிப்பிற்காக அந்த பொதுமக்களுக்கும் அன்புக்கு மாறான நிலையில் கைத்தொண்டு செய்து வாழ்வொன்று தொண்டு செய்து தங்களை இழந்திருக்கிற அடியார்கள் குற்றமுடையவர்கள் பொருத்தமில்லாதவர்கள் என்பதாக மூன்றாவது குற்றச்சாட்டை வைக்க கருதுகிறேன். எனவே நான் மீண்டும் இந்த அற்புதமான சேக்கிழார் ஆய்வு மையத்தில் வீணான சொற்களை நான் சொல்லவில்லை, தவறான சொற்களை பயன்படுத்தவில்லை. காரணம் சேக்கிழார்களில் இருப்பது காரணத்தால் கைத்தொண்டு செய்கின்ற பொழுது வாழ்வெடுத்து கைத்தொண்டு செய்து தங்களுடைய குழந்தையை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள், பொதுமக்களிடத்தை காட்ட வேண்டிய மனித நேயத்தை இழந்திருக்கிறார்கள். இப்படி இழந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வரலாற்றை விரிவுபடுத்தி சொல்வதற்காக அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுவது பொருத்தமல்ல. எனவே அப்படி சொல்ல வேண்டிய நிலை இல்லை, எனவே அது பொருத்தமல்ல என்பதுதான் நேரம் கருதி வழக்கை நேரடியாக நான் பதிவு செய்து 3 குற்றச்சாட்டுகளையும் இங்கே பதிவு செய்து இதற்கு இந்த வழக்கு மன்றம் இந்த பதிவை ஏற்றுக்கொள்ளுமானால் அதன் பிறகு விரிவான நிலையில் எப்படி அந்த கைத்தொண்டு வாழ்த்தொண்டாக மாறி இழப்புக்கு ஆளாயிருக்கிறது, அந்த இழப்பை சொல்ல வேண்டிய பொருத்தமில்லையே என்பதை விளக்குவேன் என்று சொல்லி பொதுவாக மீண்டும் சொல்கிறேன். அன்பு வயப்பட்டிருக்கிற சைவத்தில் அன்புக்கு மாறான நிலையில் கைத்தொண்டு வேறு விதமாக மாறியிருக்கிறது. அந்த வாழ்வியல் செய்திகள் பொருத்தமில்லை, அந்த பொருத்தமில்லாத செய்திகளை விடுத்துவிட்டு வரலாற்றை மட்டும் சொல்லியிருக்கலாமே, சுந்தரின் வழியில் சொல்லியிருக்கலாமே என்பதை சொல்லி இந்த வழக்கு மன்றத்தில் 3 குற்றச்சாட்டுகளையும் முதற்கண் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றிக் கொள்கிறேன். மாண்புமை நீதியரசர் உள்ளிட்ட கற்றோர் அவைக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். இந்த அரங்கத்தின் தலைமையேற்று தன்னுடைய மகாவித்துவத்தினாலே தான் மகாவித்வான் தான் என்பதை நிரூபணம் செய்து தொடக்க உரை செய்தார். ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சேக்கிழாரில் நான் எவ்வளவு ஊடியிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக கடும் சொற்களை மென்மைப்படுத்தி கொலையை கூட இப்படி அழகாக சொல்லலாம் என்று உணர்த்தி அமர்ந்திருக்கின்ற எதிர்கட்சியினுடைய வக்கீலர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இந்த வழக்கை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது வாதிடப் போகிறீர்களா என்று நீதியரசர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்வதற்குத்தான் இலங்கையில இருந்து இவ்வளவு தூரம் நான் வந்தேன். நீதி சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு என்றால் ஏற்றுக்கொள்வதிலே கூட எனக்கு மறுப்பில்லை. நீதியரசர் அவர்களே, எனக்கு இருக்கிற ஒரு ஐயப்பாடு, அதை அச்சம் என்று கூட சொல்லலாம். முன்னமே இங்கே அறிமுகம் செய்கிற பொழுது எதிரணி பேசப் போகிற வக்கீல் உங்களுடைய மாணவர் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வழங்கினார் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த மன்றத்திலே நீதி எவ்வளவு தூரம் நிலைக்கும் என்று எனக்குள்ளே துடித்திருக்கிற அந்த உண்மையை பகிரங்கப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் உங்கள் விருப்பத்தின் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதையும் நான் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அது போதாதென்று சபையாவது எனக்கு சார்பாக இருக்குமா என்றால் 2 பேருக்கு பரிசளித்து எனக்கு பரிசளிக்காமல் இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாம் என் மனதிலே அச்சத்தை உருவாக்குகின்றன. வழக்கு பற்றி நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நான் மிகவும் மதிக்கின்ற பெரியவர்கள் அவர்கள் 2 பேரும் வழக்கிற்கு அப்பால் நின்று அவர்கள் திருவடிகளை வணங்கி உங்களை கடுமையாக எதிர்ப்பதற்கான அனுமதியை உங்களிடம் நான் வாங்கிக் கொள்கிறேன். வழக்கை பொறுத்தளவிலே எனக்கு அவர்கள் வழக்கை குற்றம் சாட்டுகிற பொழுது 2 எண்ணங்கள் வந்தன. 2ஐயும் சொன்னார்கள் பாரதி. சேக்கிழாரிலே திருத்தம் செய்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமையாக சொல்ல வேண்டுமானால் தெய்வ சேக்கிழாரிலே திருத்தம் செய்கிற அளவுக்கு இவர்களுக்கு அனுமதி கொடுத்தவர்கள் யார் எனக்கு தெரியாது. நல்ல காலம் இந்த ஆண்டு நான் இந்த பக்கம் இருப்பதால் இப்படி சொல்ல முடிகிறது. ஒரு உயர்ந்த தெய்வ புலவனுக்கு எது அவன் தெய்வப்புலவன் தான் என்பதற்கு எது நிரூபணம் என்றால் இயற்கை தான் நிரூபணம். காலம் எவனை பாதுகாத்து நம் கையில் ஒப்படைக்கிறதோ அவன் எந்தவித குற்றமும் இல்லாத ஒருவனாகத்தான் இருப்பான் என்பதற்கு காலம் தருகிற அந்த பாதுகாப்பு தான் சாமி. இத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்னும் சேக்கிழாருக்கு ஒரு விழாவெடுத்து இவ்வளவு பொழுதுபோக்கு அம்சங்கள் நம்மை படையெடுத்து தாக்குகிற பொழுதும் இந்த மாலை பொழுதை சேக்கிழாருக்கு என்று கொஞ்சம் பேர் ஒதுக்கி வந்து உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு சேக்கிழார் என்று நிற்கிறார் என்றால் இயற்கை அவரை பாதுகாத்திருக்கிறது. ஆகவே அவருடைய குற்றமிக்க நியாயமில்லை. இது என்னுடைய ஒரு பொதுவான மறுப்பு. ஐயா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் 3ஐயும் கேட்டேன். ரொம்ப நாகரிகமாக படிப்படியாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதாவது அன்புக்குரியவர்களை துன்புறுத்தினார்கள். முதலிலே பிள்ளைகளை சொன்னார்கள், அதற்கு பிறகு உறவுகளை சொன்னார்கள், பிறகு பொதுமக்களை சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை வருத்தியவர்களுடைய வரலாற்றையும் பெரிய புராணத்திலே சேர்க்கலாமா? இதுதான் அவர்கள் சாட்டியிருக்கிற மொத்த குற்றச்சாட்டுகளினுடைய சாராம்சம். அதற்கு நான் என்னுடைய விளக்கமான பதில் சொல்கிற பொழுது பதில் சொல்வேன். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. சொல்லுகிற நூலாசிரியனை மீறி பேசுகிற உரிமை நமக்கு இல்லை. அவன் என்ன சொல்ல வந்தான் என்பதை படித்து போதாது உணர வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் சொன்னேன் பாரதி சொன்ன 2 வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்தவை. ரொம்ப வலிமையாக பாரதி சொல்கிறான். அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுடம் காண்கிறார்.
காவியங்களை கற்றிருப்பார்கள். ஆனால் அந்த புலவன் என்ன சொல்ல வந்தான் என்கின்ற அந்த உண்மை இவர்களுக்கு புரியவில்லையே என்று பாரதி பேசுகிறான். அனிசை காவியம் 1000 கற்றினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார். அப்படிப்பட்டவர்களை பார்க்கிற பொழுது பாரதிக்கு ஒரு சினம் வருகிறது. அந்த சினத்தினாலே அவர்களை கிண்டல் பண்ணுவது போல ஒரு ஓமை சொல்கிறான் அவர்களை பற்றி பேசுகிற போது. அந்த ஓமை எனக்கு ரொம்ப பிடித்த ஓமை. பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானைத்தேனில் அகப்பையை போல்வார். நூல்களை ஆழமாக படிப்பார்கள், ஆனால் அந்த நூலிலே பதிந்திருக்கிற உண்மை பொருளை அவர்கள் கடைசி வரையும் அறிய மாட்டார்கள். இவர்களுக்கு ஒரு உவமை சொல்ல வேண்டுமே என்று நினைத்த பாரதி சொல்கிற உவமை பானைத்தேனில் அகப்பையை போல்வார், பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார். என்ன பொருள் தெரியுமா? தேன் பானைக்குள்ளே அகப்பை வைத்திருப்பார்கள். அது ஆயுள் முழுவதும் தேனுக்குள்ளேயே கிடக்கும். அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கும். கொடுத்தவன் எல்லாம் வாங்கி சுவைத்து அனுபவிப்பான். ஆனால் அந்த பானைக்குள்ளே இருக்கிற அகப்பைக்கு தேன் சுவை என்ன என்று கடைசி வரைக்கும் தெரியாது. பதியும் சாத்திரத்து உடுவை காணார் பானைத்தேனில் அகப்பையை போல்வார் என்று பாரதி சொன்னானே. இந்த உவமைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டுதான் உங்கள் புத்தகங்களை நான் காண்கிறேன். நீங்கள் அத்தகையவர் என்று சொல்லுகிற தகுதி எனக்கு இல்லை. அவர்கள் ஒரு கருத்தை வைத்தார்கள். வழக்கிற்கு வருவோம். அதாவது சுந்தரர் சொன்ன மாதிரி வரலாற்று மாத்திரம் செய்கிறார் சொல்லி போகலாம், வந்துண்டை சொல்லாமல் அதை வெளிவா சொல்லாமல் அப்படின்னார். அப்போ சுந்தரர் இந்த வந்தோட்டை சொல்லவே இல்லையா? சேர்க்கிறார்கள், அதை வெளிப்படுத்தினாரா? நீதியரசர் அவர்களே, அது உங்களுடைய கருத்து மிக சமயோசிதமாக என்னிடமிருந்து இப்பொழுதே என் பதிலை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள். இது கூட மாணவர் சார்போ என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அதற்கு நான் பதில் சொல்வேன். நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். அதாவது இந்த குற்றத்தை நான் ஏற்கவில்லை. இது குற்றம் இல்லை. சேர்க்கலாத உள்நோக்கத்தோடு செய்த வேலை. குற்றம் சாட்டிய பிறகு அதற்கான பதிலை தெளிவுற இந்த வேளையிலே சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். எந்த வந்தொண்டுகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை விளக்கம் சொல்லிட்டு நீதியரசர் அவர்களே, நான் கொண்டு வந்த வழக்கு பொதுஜன வழக்கு. யாரு ஏன் இந்த மாதிரி ஒரு பெரும்புலவர் சொல்லியிருப்பதில் யார் குற்றம் சாட்ட முடியும்? சேக்கிழார் சொல்லியிருப்பதை இவர்கள் எப்படி குற்றம் சாட்டினார்கள் என்று வழக்கறிஞர் கேட்டிருக்கிறார். பொதுஜனங்கள் இன்றைக்கு பேசுவது இது போல செயல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு நீங்கள் சைவர்கள் என்று சொல்றீர்கள். இப்ப சைவ உணவுன்னா இப்ப என்ன பெரும்பாலும் சைவம்னா சைவ உணவுத்தான் சொல்றேன். இப்ப சைவ உணவுன்னா கொல்லாத நிலையிலே இருக்கிற உணவுகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப கொல்லுதல் அல்லது அழித்தல் அல்லது அவர்களுக்கு துன்பம் செய்தல் என்பது சைவத்துக்கு இல்லை. ஏன்னா சைவ சாப்பாடுனாவே அதுதான் முடிவடையாது. இப்ப சில நேரத்தில் கூட ஏன்னா அவர்கள் போச்சக்கூடாது, செட்டிநாடு கல்லூரின்னு நாங்க வச்சிருக்கிறோம். இதை எல்லா இடத்துலையும் செட்டிநாடு மெஸ்ஸு தான் இருக்கும். நாங்க ஒருத்தர் தான் செட்டிநாடு கல்லூரின்னு வச்சோம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மெஸ்ஸுன்னு தான் வச்சுருப்பாங்க. ஆனா செட்டிநாடு கல்லூரி என்று ஒரு கல்லூரிக்கு பெயர் வைக்கப்பட்டது. இப்ப சைவம் என்ற பெயரே எதை சொல்லுகிறது என்றால், அன்பின் அடிப்படையில் எழுந்த உணவு முதல் வாழ்வியல் புற சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையில் நான் சொல்றேன். சேக்கிழார் சொல்லுவதில் குறை அல்ல. சேக்கிழார் சொல்லுவது பொருத்தமா என்பது கேள்வி. பொருத்தம் அல்ல என்பது என்னுடைய பதில். இப்ப இது என்ன பொருத்தம் இல்லைன்னா ஒரே ஒரு சொல்றேன். நான் முதல் குற்றச்சாட்டு தன்னுடைய மக்களை இழத்தல் என்று சொல்லிவிட்டேன். இப்ப சாதாரணமாக ஈடு அன்பினராக இருக்கக்கூடியவற்றை நமக்கு சொல்லுகிற போது செங்காட்டம் குடிமேய திருத்தொண்டர் என்ற வரிதான் இருக்கிறது. அதுபோல அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கு அழி, இந்த 2 வரியும் திருத்தொண்டர் கோயில் இருக்கின்ற வரி. இதுல எந்த இடத்திலும் தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் துன்பம் செய்ததாக வரையில் முதல்ல நான் எடுத்துக்கிறது கோட்புலி நாயனாருடைய வரலாற்றை எடுத்துக்கொள்கிறேன். கோட்புலி நாயனாருடைய வரலாற்றில் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலி அடியாக்கும் அடியே என்று சொல்லுகிறேன். திருத்தொண்டர் தொகையுடைய வளர்ச்சியில் சேக்கிழார் பெருமான் எழுத வேண்டுமானால்
தான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை உண்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், அவர்களை புறம் செய்திருக்கலாம். அல்லது நான் என்ன கேட்கிறேன், இப்படி நீங்கள் அந்த உறவினர்களுக்கு துன்பம் தருகிற பொழுது அந்த இறைவன் தடுத்ததாக கூட கதை எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அறிவாற்றனாயினார் தன்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிற பொழுது இறைவன் தடுக்கவில்லையா? தடுத்திருக்கலாமே. ஒரு பச்சிளம் குழந்தை அது என்ன பாவம் செய்தது? அந்த பச்சிளம் குழந்தையை சேர்க்கிறார், வன்மையாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்றால், மின் நல்ல வடிவாளால் இரு துணியாய் தூக்கி எரிந்து வெட்டினார் என்று காட்டுகிறார். பெருமக்களை நினைத்து பாருங்கள். பச்சிளம் குழந்தை, பால் மட்டும் உண்ணுகிற குழந்தை, அந்த பால் மட்டும் உண்ணுகிற குழந்தையை இங்கு நெல்லை சாப்பிட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இதற்கு ஏன் இந்த விரைவு? நெல் சாப்பிட்டு இருக்கிற உறவு முறைகளுக்கு தண்டனை கொடுத்தீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு பதிலாக அந்த நெல்லை உண்ட குழந்தைக்கு பால் சுரந்த தாயுடைய பாலை உண்டது நான் சொல்கிறேன் என்றால் இது சேக்கலால் காட்டுகிற வன்மை இல்லையா? இது காட்ட வேண்டுமா? இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் வாழுகிற மக்கள் மனிதநேயத்தோடு வாழ்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. பொருத்தமில்லையே. மீன் அதை எழுதுகிறார். மற்ற இடங்களெல்லாம் கருதி கொண்டு நினைத்தபடியே செய்தால் என்னெல்லாம் எழுதித்தருகிற கேட்கிறார் பெருமான். இந்த வரலாற்றில் மின்னலை ஒத்திருக்கக்கூடிய வாழினாலே அந்த தூக்கி அந்த குழந்தையை எரிந்து அதை தன்னுடைய வாழினாலே 2 பட வெட்டி துணித்து வீழ்த்தினார் என்று துன்ப காட்சியை காட்டுகிற பொழுது நமக்கே இப்படிப்பட்ட ஒரு செயலா? என்னுடைய கேள்வி இதுதான். பொற்புரி நாயனாருடைய குழந்தைக்கு என்ன, ஏன் அந்த துன்பம்? துன்பம் தருகிற போது மற்றவர்களுக்கு ஏற்பட்டதை போல அறிவாற்ற நாயனாரை வந்து எப்படி இறைவன் தடுத்தாரோ, கண்ணப்பருக்கு 2வது கண்டு எப்படி தடுத்தாரோ அதுபோல இடையிலே வந்து தடுத்திருக்கலாம். ஏன் தடுக்க இல்லை? தடுத்திருந்தால் வரலாற்றில் தவறு வரப்போவதில்லை. அடுத்தது, இந்த குழந்தையை வெட்டினார் என்ற காட்சியை காட்ட வேண்டுமா? மற்ற இடங்களில் எல்லாம் கருவி கொண்டு அறிந்தார் என்று நினைத்தபடியே செய்தார் என்று காட்டுகிற சேக்கலார் பெருமான் இங்கு எழுதுகிறார். மின் நல்ல வடிவாளால் இரு துணியாய் விட எரிந்தார் என்று காட்டுகிறாரே. ஒரு பச்சிளம் குழந்தையை இப்படி செய்து விட்டார்களே என்று இன்றைய சமுதாயம் படிக்குமானால் அந்த சமுதாயம் சைவத்தை எப்படி வளர்க்கும்? இங்க கேள்வி சைவத்தை வளர்ப்பது என்பதுதான். குழந்தையை கொல்வதுதான் சைவமா? குழந்தை செய்த தவறை மன்னிக்க கூடாதா? அந்த குழந்தைக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாதா? மன்னிக்கின்ற அளவுக்கு இறைவன் காட்சி தரக்கூடாதா என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து சொல்வேன், சேக்கிழார் காட்டுவதிலே நரபலி கொடுக்க வேண்டும். நான் கொள்ளுவது நரபலிதான். 5 வயது குழந்தை நான் கேட்பதுதான். எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார். பல ஆண்டு காலம் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிற இந்த குழந்தையை 5 வயது நிரம்பியவர். நினைத்து பாருங்கள், பால் கொடுக்கிற பொழுதோ அது மருந்து கொடுக்கிற பொழுதோ அந்த தான் 2 கால்களுக்கு நடுவிலே அந்த குழந்தையை வைத்து கைகளால் 2 கால்களையும் பிடித்துக் கொண்டு மருந்து ஊட்டுகிற பொழுது எப்படி ஒரு தாய் 2 கால்களுக்கு நடுவிலே குழந்தையை வைத்திருப்பாளோ அதுபோல வைத்து அந்த குழந்தையை எப்படி வெட்டினார்கள் அல்லது துணித்தார்கள்? தாரை கறி தனிமா மகனை, அந்த குழந்தை என்ன செய்தார்? தனிமா மகனை தாரை கருவி கொண்டு அறிவார் என்று அந்த காட்சியை சேர்க்கிறார். அவரை பார்க்க முடியாமல் தவிக்கிறார். ஏன்னா வாழால் வெட்டினார், அறிவாளால் வெட்டினார், அறிவாமணியால் வெட்டினார் சொல்ல முடிகிறவராக. ஏன்னா வன்மை தெரியும். சேர்க்கிறார் தனிமா மகன் எழுது நகை செய்தானா? இது தாயும் தந்தையும் தனக்கு மருந்து கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு துன்பப்பட்டுக் கொண்டுதானே இப்படி காலுக்கு நடுவு வச்சு கண்களை மருந்து ஊற்றுவாங்க. ஆனா இப்ப காலுக்கு நடுவு வச்சுட்டு இந்த குழந்தையாக இருக்கிற நம்மளை பார்த்துட்டு 2 பேரும் மகிழ்ச்சி அடைந்தார்களே, இதுவரை சரி. அந்த தொண்டரின் பெருமை காட்டுகிறீர்கள். அந்த குழந்தையை நாம் அறுக்கப் போகிறோம், சமைக்கப் போகிறோம் என்ற நினைவு இல்லாமல் மகிழ்ந்தார்கள் என்று காட்டினீர்கள். சரி, அது அடியாருடைய பெருமை. ஆனால் அந்த தனிமா மகன் தன்னுடைய பெற்றோரும் நீர் உவகை செய்கின்றார் என்று தனிமா மகனும் நகை செய்ய என்ற ஒரு வரியை கொடுத்து அந்த மகனை கருவி கொண்டு அறிவார் என்று எழுதியதோடு அல்லாமல் அந்த தாய் சமைத்ததையுமா சொல்ல வேண்டும்? சின்னவர் செய்தார்கள், ஓம்பவர் 9 10 பருப்பு கடை சொன்ன அந்த விரலை கூட வெட்டி வெட்டி வைத்து கறி சமைத்தார் என்ற காட்சியை, அந்த வன்மையான நிகழ்ச்சியை காட்ட வேண்டுமா? இந்த 2 நிகழ்ச்சிகளை, ஒன்று அந்த குழந்தையை
எரிந்ததை காட்டியது. இரண்டாவது குழந்தை அறுக்கப்பட்டு கறி சமைத்ததையும் காட்ட வேண்டுமா? இந்த நிகழ்ச்சி வன்கொடுமை இல்லையா? இந்த நிகழ்ச்சியை கண்டு சைகை இப்படித்தான் வளர வேண்டுமா என்று இந்த சமுதாயம் நினைக்காதா என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டினுடைய விரிவு என்பதை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய உணர்ச்சிகரமான பேச்சினாலே சபையை கலந்து என்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு பெரிய இடையூறு செய்து அமர்ந்திருக்கிறார் ஐயா. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள் நாடக அரங்கு என்று அதை நான் மாண்டோரை நீதிமன்றத்திற்கு நான் சொல்ல குழந்தைகளை கொன்று அந்த காட்சிகளை எல்லாம் அமைத்து வட்டியை வளர்க்க வேண்டுமா? அந்த கேள்வியை யாரை மனதில் வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் என்றால் இன்றைய தலைமுறையினரை வைத்து மனதில் கொண்டு கேட்கிறார்கள். அவர்கள் கருணை எனக்கு புரிகிறது. இந்த கதைகளை எல்லாம் படிக்கிற பொழுது இதுதான் நீங்கள் சொல்கிற சைவமா என்று இளைய தலைமுறை நம்மை விட்டு ஓடிவிடாதா என்பது அவர்களுடைய நியாயமான கேள்வி. ஆனால் நான் ஒன்றை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். சேக்கிழார் உயர்ந்தவர் என்று நமக்கு தெரிகிறது. அதில் யாருக்கும் ஐயமில்லை, ஐயா அவர்களுக்கும் ஐயமில்லை. அப்படி ஒரு உயர்ந்தவர் ஒரு செய்தி சொல்கிறார் என்றால் இந்த சாதாரண விஷயம் கூடவா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? இளைய தலைமுறை இந்த கேள்வியை கேட்கும் என்பதை கூடவா தெரிந்து கொள்ளாமல் சேக்கிழார் இந்த கதையை வகுத்திருப்பார்? அவர் காலத்தில் இளையவர்களை இருந்திருக்க மாட்டார்களா? அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார்களா? இது ஒரு சின்ன விஷயம். ஐயாவுக்கும் எனக்கும் கூட புரிகிற விஷயம் சேக்கிழாருக்கு புரியாமல் இருந்திருக்குமா? இது முதல் கேள்வி. சில அனுமானங்களை நாம் வருவித்துக் கொள்ள வேண்டும். வழக்கை காட்டுவதற்கு முன்பு சில அனுமானங்களை வருவித்துக் கொள்ள வேண்டும். சேக்கிழாரை படித்த நமக்கே இந்த கேள்வி வருகிறதே, சேக்கிழார் படைத்த சேக்கிழாருக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறாரா? வந்த பிறகு அதை இதை படைத்திருக்கிறார் என்றால் அதற்குள்ளே ஏதோ முன்பொருள் இருக்கிறது. தயவு செய்து நான் சொல்ல விரும்புகிறது நடுவர்களே இதைத்தான். உயர்ந்த நூல்களை சிறியவர்களுக்காக கீழே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதை விளங்குகிற அளவுக்கு சிறியவர்களை மேலே கொண்டு வர வேண்டும். அதுதான் கற்றவர்கள் கடமை. எளிமைப்படுத்துகிறேன் என்று மலினப்படுத்தக் கூடாது. இன்றைக்கு அதுதான் மேடைகளிலே பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. தயவுகூர்ந்து என்னை மன்னிக்கவும். சேக்கிழாரை உங்கள் நிலைக்கு கொண்டு வராமல் சேக்கிழார் நிலைக்கு நாம் போக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். அதுக்காகத்தான் இந்த விழா. நம் நிலைக்கு சேக்கிழார் வருவதென்றால் அதற்கு ஏன் இவ்வளவு பணம் செலவழிப்பான்? நாமே சேர்ந்தே அதை கெடுத்து விடலாம். நான் எப்பொழுதும் சபைகளிலே சொல்கிற ஒன்று, ஏன் கேட்பாளர்கள் கீழே இருந்து பேச்சாளர்களை மேடையிலே நிற்க வைத்து பேசுகிறார்கள் என்றால், நீ மேடையிலே நிற்கிறாய், உயரத்திலே நிற்கிறாய், உன் உயரத்திற்கு என்னையும் தூக்கிவிடு என்று கேட்டுத்தான் அவர்கள் கீழே இருக்கிறார். நாம் அவர்கள் நிலைக்கு இறங்கி போய்தான் செய்தி சொல்ல வேண்டுமானால் நாம் மேடையிலே இருக்க தேவையில்லை, அங்கேயே போய் உட்கார்ந்து விடலாம். ஆகவே சேக்கிழார் தெரிந்து இத்தகைய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை கண்டுபிடிப்பதுதான் கற்றோர் கடல். அதை எடுத்துச் சொல்வதுதான் நம் வேலை. அந்த நுட்பத்தை புரிய வைப்பதுதான், புதிய தலைமுறைக்கு புரிய வைப்பதுதான் கற்றவர்களுடைய கடமை என்று நினைப்பவர் தான் நான். அதனாலே தான் இந்த குற்றத்தை மறுக்கிறேன். நீதியரசர்களே, மொத்தமான குற்றச்சாட்டுக்கு பின் என்னுடைய ஒரு நிரந்தரமான பகுதி இருக்கிறது. அதை நான் இப்போ சொல்லி என்னுடைய வாதத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் சில அடிப்படைகளை நான் முன் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சைவத்தினுடைய பெருமை என்னவென்று கேட்டால், இயற்கையை இயற்கையாக புரிந்து கொண்டது சைவத்தினுடைய பெருமை. பொதுவாக நான் சொல்லுகிற ஒன்று, சமயம் என்றாலே பொய்மை நம்மை அப்பிக்கொள்கிறது. இதை சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். பொய்மையை எது நீக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, சமயங்கள் ஏன் பிறந்தன என்றால் மனிதர்களிடம் இருக்கிற பொய்மையை நீக்குவதற்காகத்தான் சமயங்கள் தோன்றின. ஆனால் பொறுமையிலும் பொறுமை என்னவென்று கேட்டால், எந்த சமயம் பொய்மையை நீக்க வந்ததோ அந்த சமயத்தாரிடம் தான் பொய்மை அதிகரித்து காணப்படுகிறது.
சொல்லி யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்களே அவதானித்தால் அது புரியும். ஏன் இன்றைக்கு பத்திரிகையும் வானொலியும் தொலைக்காட்சியும் காட்டுகிற காட்சிகளே அதுக்கு போதுமான சான்றுகள். பொய்மை நம் சமயத்துக்குள்ளே ஏனென்றால் சமய வாழ்க்கைக்குள்ளே ஒருவன் வந்து விட்டான் என்றால் இங்கதான் சார் அந்த விட ஆரம்பிக்கிறது. நெற்றி நிறைய விபூதி பூசி விட்டேனா, ஒரு சால்வை போட்டு விட்டேனா, இந்த அப்பாவி மனிதர்கள் நினைக்கிறார்கள் இவன் ஒரு துறவி என்று என்னையும் நினைக்கிறார்கள். இப்ப என்ன ஆயிற்று? நான் அதை அறிவிக்கவில்லை, மற்றவர்கள் நினைக்கிறார்கள். இப்ப எனக்கு என்ன ஆகுது என்றால் இவர்கள் நினைப்பை உண்மையாக்குவதற்காக நான் உள்ளொன்றும் புறமுமாக நடத்த வேண்டிய தேவை வந்து விடுகிறது, பொய் விளைந்து விடுகிறது. ஒருவன் என்னை உயர்ந்தவன் என்று சொல்லுகிற பொழுது நான் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுகிற அந்த கட்டுநிலை எவருக்கும் வருவதில்லை. அதனாலே சமயத்திலே பொய் வந்து விடுகிறது. நம் சைவத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று கேட்டால் அந்த பொய்யை உற்ற அடுத்த சமயம் நம் சைவ சமயம், அந்த பொய்யை உற்ற அடுத்த சமயம் நம் சைவ சமயம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம் சிவனார் இருக்கிறாரே, சைவத்தின் தலைவர் சிவனார், அவருக்கு பித்தன் என்று ஒரு பெயர் வைத்தார்கள் பாருங்கள். அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தவர். அவருக்கு போல அந்த பட்டம் பொருத்தமான பட்டம் வேறு எவரும் எந்த ஒரு நாட்டிலே வேறு எந்த ஒரு மதத்திலே அவருடைய மூலக்கடவுளை பைத்தியக்காரன் என்று சொல்லி அவனை உயிரோடு விடுவார்களா? அவர்தான் எல்லாருக்கும் வாய்ச்சவர்கள். வேற ஏதாவது ஒரு சமயத்திலே இருக்கக்கூடிய அந்த சமயத்தினுடைய மூலக்கடவுளை பைத்தியக்காரன் என்று சொல்லுங்கள். நாங்கள் பித்தர் என்று நல்ல தமிழ்ல சொல்றபடியா அந்த அர்த்தம் வருதில்லை. உண்மையில அர்த்தம் என்ன? சிவனுக்கு நான் கொடுத்த பெயர் பைத்தியக்காரன், ரொம்ப பொருத்தமான பெயர். வேற எவ்வளவு சொல்ல முடியாது. ஏன் அந்த பெயரை கொடுத்தார்கள் என்றால் சிவன் புறத்தை பார்ப்பதில்லை, அகத்தை பார்க்கிறார். அதுதான் சிவனுடைய. நாங்கள் உலகத்திலே யார் புத்திசாலி என்றால் புறத்தை பார்த்து பயன் பெற்றுக் கொண்டு போகிறவன் புத்திசாலி, அகத்தை பார்த்து பயனிழந்து போகிறவன் பைத்தியக்காரன். சிவனும் அப்படி ஒரு பைத்தியக்காரன். நினைத்து பாருங்கள், தார்காவனுக்கு முனிவர்கள் கதை என்று ஒரு கதை நம் புராணத்திலே பதிவாகி இருக்கிறது. நான் படிக்கிற போதெல்லாம் என் சமயத்தை நினைத்து சிலிர்க்கிற கதை அந்த கதை. தார்காவனுக்கு முனிவர்கள் யார் என்றால் சமுதாயத்தினுடைய உயர் அங்கத்திலே இருந்தவர்கள், பெரியவர்கள், வேதங்களை துணிவோடு கற்றவர்கள், வேதமே இல்லை என்று நினைத்தவர்கள். இது ஒரு தப்பா? நான் உங்களை கேட்கிறேன், இது ஒரு தப்பா? ஐயா, தப்பு பண்றவன் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்றான், அவனை விட்டுட்டா சிவருமா? வேதங்களை படித்து வேதங்களிலேயே ஊறி அதுவே இறை என்று நினைத்து ஒரு கூட்டம் வாழ்ந்தது. நம்ம சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமோ? இதுக்காக ஒரு வேஷம் போட்டு கீழே வந்தார், பிச்சாளர் வேஷம். நான் சொல்றது பிளே போயா வந்துட்டார். அப்படிதான் சார். ஏன்னா அவர் வந்த குழந்தை பார்த்து முனிபத்தினிகள் என்றால் இவர்களை விட்டு அவருக்கு பின்னால போயிட்டாருன்னா அதுவே சொந்தமான பெயர். அப்படி வந்து இந்த பெண்களை மேல்மட்டத்திலே உயர்ந்த ரொம்ப ஒழுக்கத்தை கடைபிடித்து பேணிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை வந்து உடைக்கிறார் சிவபெருமான். என்ன காரணம்? புறத்தோட்டத்திலே அவர்கள் பேணிய அந்த தூய்மை அகத்திலே இல்லை என்பது சிவனுக்கு தெரிந்திருக்கிறது. நாங்கள் இருந்தா என்ன செய்வோம்? அப்படி ஒரு கூட்டத்தோட சேர்ந்து நாங்களும் ஒரு பட்டம் வாங்கி கொண்டு போய்விடுவோம். சிவபெருமான் போனா போதி ஒண்ணும் வேணாம், இவனை கூட்டி உடைச்சி இவன் பொய்யானவன் என்று நிரூபிக்கிறதுக்கு வந்தாலே இவனை பைத்தியக்காரன் என்று சொல்வதிலே என்ன தவறு? இன்னொரு கல்லாட அடித்தான், அவனுக்கு முத்தி கொடுத்தான். இந்த ஆளுக்கு அந்த பெயர் ரொம்ப பொருத்தம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நம் சமயம் தான் உலகத்தை விளங்கிய சமயம். இந்த உலகத்துக்கு நம் சமயத்திலே ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள், மிஸ்ர பிரபஞ்சம் என்று. இந்த உலகத்துக்கு ஒரு பெயர் மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நன்மை தீமை கலந்தது. மறந்து போவார்கள். இந்த உலகத்திலே தனித்த நன்மையையோ தனித்த தீமையையோ நீங்கள் எங்கு தேடினாலும் காண முடியாது. நீங்கள் நல்லது என்று சொல்கிறீர்களே, நன்மை என்று சொல்கிறீர்களே, அது தீமையை விட மிகுந்திருக்கிற நன்மையைத்தான் நீங்கள் நன்மை என்கிறீர்கள். தீமை என்று சொல்கிறீர்களே, நன்மையை விட மிகுந்திருக்கிற தீமையைத்தான் நீங்கள் தீமை என்று சொல்கிறீர்கள். இது புரியாமல்தான் பல பேர்
கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது கடமை. அதனால் தான் வன்தொண்டையும் சேர்க்கிறார் பெரிய புராணத்திலே சேர்த்துக் கொண்டார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தையை கொள்ளலாமா என்ற கேள்வி வருகிற பொழுது அவர் மற்ற உறவுகளை சொன்ன பிறகு நான் இறுதி சொல்கிறேன். ஒரு வரைவுக்காக மகாவித்வான் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். ஒரு தவறான முடிவோடு இந்த வழக்கை கொண்டு வந்து விட்டார். சைவம் என்றால் அன்பு, அன்பு என்றால் மென்மை என்று அவர்கள் தன் இயல்புக்கேற்ப அந்த விளக்கம் செய்தார். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். மென்மைதான் அன்பு என்று நினைத்து விடாதீர்கள். மென்மைதான் அன்பினுடைய வடிவம் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு தாய் குழந்தையை வைத்து கொஞ்சுகிறார், அன்பான வார்த்தை பேசுகிறார், அவனை முத்தம் கொடுக்கிறார், உணவூட்டுகிறார். இது ஒரு முகம். இதே குழந்தை வீதியிலே குறுக்கே போகிறது, ஒரு வாகனம் வந்து விட்டது, அந்த பிள்ளை அடிபட்டு விடுமோ என்று பதறிய தாய் அந்த பிள்ளையை இழுத்து எடுத்து காத்து தான் அடிக்கிறாளே அடி. அந்த அடியிலும் அன்புண்டு மனசு போக வேண்டும். சொன்னவன் நான் அல்ல, திருவள்ளுவன் சொல்கின்றான். அன்பு அறத்துக்கே அன்பு சார் என்பர் அறியார். இந்த சொல்ல ரொம்ப கோடிட்டு கவனித்துக் கொள்ள வேண்டும். அறத்துக்கே அன்பு சார் என்ற அறியார், மரத்துக்கும் அகுதே துணை. மரத்தினோடும் அன்பை வெளிப்படுத்தலாம் என்று வள்ளுவன் சொன்னான். அதை சேர்க்கிறார், பின்பற்றினார். அதில் எந்த குற்றமும் இல்லை. இதை விட உண்மையான பதில் நான் கடைசியிலே சொல்றேன். ஒரு நல்ல நினைவை ஒரு திருக்குறளை சொல்லி அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். அறத்திற்கு அன்பு சார் என்று அறியார், மரத்திற்கும் அதே துணை என்பதில் பரிதிரடர்கள் ஒரு முறை எழுதும்போது பகமையை நீக்குவதற்கும் அன்பே துணை அப்படின்னு எழுதினார். ரொம்ப ஆழமான செய்தி. இப்போ முக்கியமா நாம் இந்த வழக்கில் விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. கோட்புல் நாயனார் குழந்தையை தூக்கி எறிந்து கொண்ட விடயத்தை பத்தி சொன்னதுனால அந்த செய்திக்கு நாம் கடைசியில வரணும். அதை விட மாட்டோம். அதுதான் வழக்கில் முக்கியமான விஷயமா அவர் வைத்திருக்கிறது. நமக்கு விவகாரமா இருக்கிறது அர்த்தம். இந்த திருக்குறளை பொறுத்தவரையிலையும் இடம்பூரணர் தொல்காப்பிய உரையில புறக்கணையல்ல உரை எழுதும் போது இந்த திருக்குறளை அவர் ஒரு எடுத்துக்காட்டாக காண்பித்திருக்கிறார். அப்போது செய்திருக்கிற உரை இளம்பூரணர் கருதிய உரை இவங்க சொந்த உரைக்கு கொஞ்சம் சார்பார். அந்த உரையை தான் எழுத்தார். அவர் எழுதும்போது செய்கிறார், அறத்திற்கே அன்பு சார்ந்த அறியார், மரத்திற்கும் போர் நிகழ்ச்சியாகிய இந்த மரத்திற்கும், போர்ல ரொம்ப கொடுமைகள்லாம் நடக்குது இல்லையா, இந்த மரத்திற்கும் அன்புடையார் பரம்புடி செய்கின்றபடியினாலே, ஒரு அரசனிடத்தில் அன்புடையவர்கள் தான் இதை செய்கிறார்களாகினாலே இந்த மரத்திற்கும் அன்பேதான் துணை. அரசனிடத்தில் அன்புடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த போரை செய்கிறார்கள். ஆகவே மரத்திற்கும் அன்புதான் துணையாகிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணித்தான் இளம்பூரணர் அதை எழுதினார். அது இளம்பூரணர் உரை. உரைன்னு தெரியல, எந்த இடத்துல மேற்கோளா கொடுத்திருக்காங்க அந்த மேற்கோள் அந்த கருத்து ஒன்று. 17 உரை மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த உரையை பார்த்தோம்னா கொடுமைகள் நிகழ்கிற காலத்திலேயும் அதிலேயும் ஒரு அன்பு இருக்க வேண்டும் சொல்றது. கோட்புல் நாயனாருடைய அந்த வரலாற்றிலே சேக்கிழார் எழுதியிருக்கிற அந்த கலைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு அன்பு கோட்புல் நாயனாருக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா இன்னும் அவர் கண்டுபிடிக்கிற சொல்ல, ஒருவேளை சொல்லாமல் விட்டா நான் சொல்ல வேண்டியதான் அவரே சொல்லலாம். இப்ப அவர் அடுத்த வார்த்தை வைக்கிறார். இலங்கைக்காரர்கள் எப்பவுமே கெட்டிக்காங்க. கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொன்னா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி பதில் சொல்லியிருக்காங்க. இதை விட கெட்டிக்காரர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு புதிய வழக்காடு ஒன்று. இதுவரை நான் சந்திக்காத வழக்காடு ஒன்று இருக்காங்க. 3 வயசு வைக்காத போதே தெரியுது இது ஒரு புது மாதிரியான வழக்காடு ஒன்று. நான் என்ன கேட்கிறேன், நான் சேக்கிழார் சொல்றேன். சேக்கிழாருக்கு இந்த காட்சியை சொல்லணுமா? இந்த தலைப்பு என்னன்னா, சேக்கிழார் சொல்றது சரியா தப்பாங்கிறதுல சைவம் வளர, அதுதான் சைவம் வளர வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை பிற மதங்களில் இருந்து நாம் சைவத்துக்கு கொண்டு வர வேண்டுமா இல்லையா? கிறிஸ்துவ பள்ளிகளிலும் பிற பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை, சைவத்தையே மறந்து போயிருக்கக்கூடிய குழந்தைகளை
கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களுக்கு நாம் விடை சேக்கிழார் மைய ஆராய்ச்சி மையம் சொல்ல வேற எங்கதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு காட்சி என்று 2 காட்சியை காட்டியிருக்கிறேன். 2 காட்சியை காட்டுவதற்கு நான் காட்சியைத்தான் சொல்லியிருக்கிறேன், சேக்கிழாரை தவறு சொல்ல. இந்த மாதிரி ஒரு காட்சி தேவைதானா? இப்ப எப்படி நம்ம டிவி போன்றவற்றில் எல்லாம் இந்த மாதிரி காட்சிகளை, பாலியல் காட்சிகளை காட்டக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோமோ, எப்படி அவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை தவறு என்று சொல்கிறாரோ, அது போல இந்த காட்சி தேவைதானா? இது பொருத்தமில்லையே. அது இந்த காட்சி நடக்கிற பொழுது இறைவன் திருவருள் அந்த காட்சியிலே இருக்கின்ற குழந்தை காப்பாற்றப்பட்டது என்று எழுதியிருக்கிறானே என்பதுதான் என்னுடைய வாதம். எனவே பொருத்தமில்லை என்று சொல்லி இப்ப என்னுடைய நடுவர் பிறந்தவர்கள் 2வது விளக்கம் செய்தியை சொல்ல வைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை, மனைவி கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றார், அங்க பூக்கட்டுற மேடை, அந்த பூக்கட்டுற மேடையிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்து விட்டது. விழுந்த உடனேயே அந்த இயல்பாக ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண் மனதை விரும்புவது இயல்பு. அந்த இயல்பு கேட்டதிலே பெண்ணானவள் அந்த திருத்துணை நாயனாருடைய மனைவி, அந்த அரசனுடைய மனைவி அந்த பூவை எடுக்கிறார், எடுத்து மோது பார்த்துட்டார். இப்ப திருத்துணை நாயனார் தண்டனை கொடுத்தார். இதோட நிறுத்திருக்கலாம், இதோட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு மூக்கிலே நுகர்ந்துவதற்கு இந்த கைதான் காரணம் என்று 2 பேர் மனைவி கையை வெட்டுறதுக்குன்னே 2 பேர் சேக்கலாராக படைக்கப்பட்டாங்க. கைகளால எவ்வளவு தூரம் நம்ம நன்மை அடைஞ்சிருப்போம் சார். நினைச்சு பாருங்க, மனைவியெல்லாம் படிச்சாரு, ஏங்க எங்க கையை வெட்டுற கதையை நீயும் பேசுறீங்களான்னு எங்க வீட்டுக்கார கேட்பானா? ஐயா, தண்ணி கொடுக்க மறுத்ததுக்காக கறிக்கும் ஒரு மனைவி கை, அட மூக்குத்தான், மூக்கு அறுபட்டு போச்சுல, அண்ணனுடைய மனைவியுடைய மூக்கு அறுபட்டு போச்சுல. ஏன்னா அறுபட்ட இடத்துல வந்துருக்கிறியா, மூக்கு அறுபட்ட இடத்துல நானும் வந்து நகைச்சுவை அவரே மூக்கு அறுபட்ட இடத்துல மூக்கு அறுத்தாச்சுல. அதுக்கப்புறம் என்ன கை தண்டனை மூத்தாச்சு, மூக்கு அறுத்தது. எனவே நீ அறுத்தது சரிதான் என்று மன்னன் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் ஒரு காலத்தில் எரிபத்த நாயனாரிடத்தில் நீ அதை காட்டுகிறீர்கள், நீ மன்னனாக இருக்கிற நான் என்னுடைய பட்டத்தியானை நீ கொண்டது சரிதான், என்னையும் நீ குத்த வேண்டும், என்னையும் வெட்டலாம் என்று மன்னன் கை நீட்டிய பொழுது ஏன் நடக்கவில்லை? என்னுடைய கேள்வி அதுதான். எரிபத்த நாயனாருடைய வரலாற்று ஒரு கதை, இங்க ஒரு பொண்ணுனால கையை விட்டு முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்கிறேன், நானும் திருநெல்வேலி அன்பன் தான், எனக்கு தெரியும். நீங்க வந்து சேக்கலாரை விட்டு சிவபெருமான வரலாற்று நாங்க சிவபெருமான வைத்தியக்காரன், அதுக்கப்புறம் பேசவே கிடையாது. இப்ப பாருங்க, நமக்கு மேடையில சேக்கலாரை நான் அழகியோ சிவபெருமான ஒரு வழியா வைத்தியக்காரன், பரவாயில்ல, அதுவரை பொறுத்துக்குவோம். நான் அதுக்குள்ள போகல. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, எரிபத்த நாயனாருடைய வரலாற்றுக்கு என்ன நடந்தது? மன்னன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள சேர்ந்த பொழுது அவர் தான் வந்து 2 பேரையும் காப்பாற்றினார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த வரலாற்றுல கடைசியில ஒரு முடிவு, ஒரு பாட்டு இருக்கு. சேக்கிழாரே சொல்றார், இதுக்காக நடந்துள்ள சிவபெருமான் நடக்கிற நாடகம், எல்லா இடங்களிலும் சிவபெருமான் நாடகம் நடக்கிறது. அப்ப ஐயா இந்த வழக்கு தேவையில்லை. இல்ல, நீங்க கேள்வி என்ன கேட்கிறோம்னா, ஆராய்ச்சி மையத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ எடுத்துக்கல, நீங்க திருப்பதி நாயனார் சொல்றீங்க, மூக்காயிரத்தை சொல்லுகிறீர்கள், அதெல்லாம் சிவபெருமான் நடக்கிற நாடகம் இல்லை. கடைசியில சிறக்கை சிந்த இன்று வேடிக்கூத்தர் அருளினால் நிகழ்ந்தது அப்படின்னு எரிபத்த கதையில நான் என்ன கேட்கிறேன், நடத்திய நாடகம், அதனால எல்லாரும் எடுத்து விட்டாங்க. அந்த நாடகத்தில் இங்க நடத்தக்கூடாதா ஒரு பொம்பளை? இதான் என்னுடைய கேள்வி. நான் மூக்கு அறிஞ்சாச்சு, அறிஞ்ச பிறகு அவன் மூக்கு அறுத்தல் பத்தாது என்று இந்த அரசனுடைய சிறப்பை சொல்வதற்காக வன் தொண்டராக ஏன் அந்த அரசனை காட்ட வேண்டும்? அதுதான் என்னுடைய கேள்வி. தண்டனை கொடுத்தாயிற்று, தண்டனை கொடுத்த பிறகு அதுபோல கலிக்கம்ப நாயனாருடைய வரலாற்று பாருங்க. நேற்று இந்த ஆள் நம்மள்கிட்ட பணிபுரிந்தார், தன்னுடைய கணவனுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மனைவி நினைப்பதுதானா? இதனை கொடுத்த கொஞ்சம் தாழ்த்தி கொடுத்தார், தாழ்த்தி கொடுத்தார். கொடுத்த உடனேயே இவள் தாழ்த்தினாள் என்று சொல்லி கையை வெட்டியிருக்கிறார் என்றால் இன்றைக்கு இருக்கிற பெண்மை சமுதாயம் நிச்சயம் வீழ்த்தெழுமா இல்லையா? எப்படி சைவம் வளரும்? சைவத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால்
இன்றைக்கும் என்றைக்கும் பொருத்தமான கருத்து இருக்கிற பொழுதுதான் ஒரு சமயத்தின் செய்திகள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கு ஏற்றுக்கொள்வார்களா? பெண்ணுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், பெண்மைக்கு உரிய சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று வாதாடுகிற காலத்தில் சைவ சமயம் வளர வேண்டுமானால், என்னுடைய கேள்வி அதுதான், சைவ சமயம் வளர வேண்டுமானால் இப்படி ஒரு பெண் தவறு செய்யல, கொஞ்சம் தன்னுடைய கணவனுடைய புகழை காப்பாற்றுவது ஒரு பெண்ணினுடைய பெருமை இல்லையா? அந்த பெண் செய்தது நீங்க அடியாருடைய பெருமையை சொல்வதற்காக ஏன் ஒரு பெண்ணினுடைய இறுதியை போல காட்ட வேண்டும்? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்பா சார். இன்னைக்கு நாம அவங்களுக்கு வேலை செய்யற காலம், அவங்க நல்லபடியா தண்ணி எடுத்து குடிங்கன்னு சொல்ற காலத்துல அந்த அம்மாவால் தண்ணி எடுத்து கொடுக்கிறேன்னு வந்திருக்கிறார். தண்ணி எடுத்து கொடுக்க வந்தவளுடைய கையை காலம் தாழ்த்திட்டு இவள் அந்த அடியாரை வேலையாடானே திருநீரை பூசி இருக்கிறார். அந்த பக்குவம் அந்த பெண்ணுக்கு இல்ல. அப்ப பக்குவம் இல்லாத பெண்ணுக்கு நீங்க பக்குவத்தை உணர்த்துங்க. பக்குவம் இல்லாத பெண்ணுக்கு பக்குவத்தை உணர்த்தி இருக்கலாம். ஆனால் அதற்காக நீங்கள் அந்த பெண்ணினுடைய கையை வெட்டியது என்பதும் இதே திருத்தொண்டரை பற்றி எங்கள் சோதவி அவர்கள் பேசுறவங்க நான் பேச வேண்டியதில்லை. ஏன் அந்த கம்பு வாழாக மாற வேண்டும்? இது வேணுமே செய்கிறது. அந்த காதினால் எரிந்தன் திருத்தொண்டத்தோடு பாடிட்டார். அதற்காக அங்கே இவருக்கே தெரியுது இந்த கம்பு வாழாக மாறுகிறது என்ற ஒரு நிலையில் ஒரு காட்சியை வைக்கிறார் என்றால் கம்பு எப்படி வாழாக மாறும் என்று கேட்பார்களா? கேட்க மாட்டார்களா? இந்த காட்சியை பொருத்தவில்லை, தப்புன்னு சொல்ல அவர் வரலாற்று அப்படிப்பட்டுட்டார். காதினால் எரிந்த சண்டிக்கும் அடியாருக்கும் அடியே திருத்தொண்டத்தோடு இருக்கு. அப்ப காதினால் அறிய வேண்டியது. ஆனால் பொருத்தமாக சொல்ல வேண்டாமா? பொருத்தமில்லை என்பதுதான் இந்த வழக்கு வந்தார். சொன்னது தவறு என்பதல்ல, சொன்னது பொருத்தமாக சொல்லலையே. பொருத்தமாக சொல்லி இருந்தால் ஏன் இந்த கம்பு வாழாக மாறுகிறது? அவர்கள் மிக அற்புதமாக 2 கால்கள் வெட்டியதற்கு அற்புதமாக உரை சொன்னார்கள். ஒரு கால் இந்ததினாலே துணை செய்தவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. அதெல்லாம் இன்னைக்கு நாம் வழக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். இப்ப அப்பாவுடைய காலை வெட்டியதும் சரிதான் என்றார். இப்ப பையனே சில நேரங்களில் கொள்கையை வச்சுட்டு இருக்கிறவன் இனிமேல் வாழையும் தூக்கிடுவானேன்னு கேள்வி கேட்கிறார்களே, நான் கேட்கிறேன் என்று இந்த சமுதாயம் கேட்கிறதே. அந்த கேள்விக்கு பொருத்தமில்லாத செய்தி தேவையா? தண்டனை கொடுக்கப்பட்டது, தாழ் வெட்டப்பட்டது என்று எழுதியிருக்கலாம். வாழ் கொண்டு வெட்டினார் என்று கூட எழுதியிருக்கலாம். இது மாறியது என்று சொல்லி அன்புக்கு வயப்பட்டவர் என்றெல்லாம் அதுக்கு முன்னாடி கூட்டெல்லாம் கேட்கல. ஆனால் கால் பட்ட பால் சிந்தியது மட்டும் தெரிந்தது என்று எழுதிய அந்த புனிதத்தோடு கதையை வேறு விதமாக சொல்லி இருக்கிறாரே, அவர் எப்படி படைத்திருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உறவு முறைகளில் மனைவியர் செய்யக்கூடியது தவறு அல்ல. அவர்கள் கணவன்மார்களின் பெருமையை காப்பாற்ற நினைத்தவர்கள் தான். அப்படி காப்பாற்ற நினைத்த கலிக்கம்பருடைய மனைவிக்கும் இயல்பாக ஒரு பெண்ணினுடைய இயல்பு, ஒரு பூ என்று எடுத்தால் அதை முகர்ந்து பார்ப்பது என்பது இயல்பு. ஆனால் அது தவறுதான் என்று ஒரு அடியாரை தண்டனை கொடுத்தவர்கள், ஒரு அரசன் தண்டனை கொடுப்பது போல வழக்கை அங்கே பொருத்தமாக சொல்ல வேண்டும். பொருத்தமாக சொல்லிதாக தெரியவில்லை, பொருத்தமில்லையே. ஏன் அந்த தண்டனை, அதிக தண்டனை? இது ரெண்டும் ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை தேவையில்லையே. எனவே 2 தண்டனை தேவையா? பொருத்தமாக இல்லையே என்பதையும் சொல்லி ஏதோ ஒரு மந்திர சக்தி போல நம்முடைய சண்டியேஸ்வர நாயனார் வரலாற்றை எழுதி செல்கிறாரே, அதுவும் காட்சிக்கு பொருத்தமாக தெரியவில்லையே. எனவே இந்த வந்துள்ளவருடைய நிகழ்ச்சிகளை சேக்கடார் பெருமான் உறவு முறைகளை பொருத்தமாக வைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய 2வது குற்றச்சாட்டாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்தியாயத்திற்கு மீண்டும் ஒரு அன்பின் வணக்கங்கள். மூக்கர் பட்ட வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு உண்மையாகவே அது அறுபட்டு விடுமோ என்ற அச்சம். ஆனால் ஒன்று, எங்கள் ஊரில் மூக்கறிந்தவர்கள் பட்ட பாட்டையும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் ஏதோ குற்றங்களிலே இருந்து வளருகிறேன் என்று நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டும். ஏனென்றால் யார் நீதிபதியாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் பேசுகிறேன். முன்பெல்லாம் நினைப்பேன், இத்தகைய அறிஞர்கள் இருந்தால் தானே மேடை சிறக்கும் என்று. இன்றைக்கு இப்படி வேண்டாமோ என்று கூட நான் திருக்குறளை எனக்கு வாய்ப்பாக பயன்படுத்த பரிமேலழகர் உரையை 2 பேரும் பிடித்துக் கொண்டார்கள். நான் அதை தெரியாமல் சொல்லவில்லை, தெரிந்துதான் சொன்னேன்.
ஒத்துக்கொள்கிறேன். மரத்துக்கும் அகுதே துணை என்பதற்கு பரிமளர் உரை எழுதுகிற பொழுது துன்பத்திற்கு யாரே துணை என்னுமாற் போல என்று எழுதுகிறார். இதை நானும் படித்திருக்கிறேன். துன்பத்திற்கு யாரே துணை என்றால் அந்த துன்பத்தை வளர்ப்பதற்கு துணை என்று கொள்ளக்கூடாது, அதை நீக்குவதற்கு துணை என்று கொள்ள வேண்டும். அதுபோல மரத்துக்கும் அகுதே துணை என்றால் மரத்தை வளர்ப்பதற்கு துணை என்று கொள்ளக்கூடாது, மரத்தை நீக்குவதற்கும் அன்பே துணையாகும் என்று கொள்ள வேண்டும் என்பது பரிமளர் உரை. நான் பரிமளரை தெய்வமாக போற்றுகிறவன். ஆனால் இந்த இடத்திலே நான் இந்த நேரத்திலே அவரை வைத்து நான் வழக்காட முடியாது. ஆகவே நீங்கள் சொன்ன மனக்குடவர் கட்சிக்கு நான் வந்து விடுகிறேன். அது தவிரவும் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும். யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. எங்கு போர் நடந்தாலும் நீங்கள் ஒன்றை கவனித்து பாருங்கள். போருக்கு பின்னே காரணத்துக்கு காரணமாகவாவது அன்பு நிற்கும். அது தனிமனித போராக இருந்தாலும் சரி, தேசங்களுக்குடைய நடக்கிற போராக இருந்தாலும் சரி, அடிப்படையிலே அன்புக்கு தீமை வருகிற பொழுதுதான் போர்கள் வெடிக்கின்றன. ஆகவே மரத்துக்கும் அகுதே துணை என்று நான் சொன்ன உரையும் இயற்கைக்கு பொருத்தமான உரைதான். பரிமளர் அளவு இல்லாவிட்டாலும் இந்த உரையையும் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனைவியை பற்றி சொன்னார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் பதிலை கடைசியாகத்தான் சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு சந்தேகம், இந்த மனைவி பிள்ளைகள் பேசாமல் இருந்தாலும் இத்தகையவர்கள் அவர்களை தூண்டி விட்டு விடுவார்கள் போல இல்லை. எனக்கு அப்படி வர வாய்ப்பே இல்லை. வந்தால் உங்களுக்கு வருகின்றால் அது வர வேண்டும். நான் பொதுப்பட சொல்லுகிற ஒன்று, வாழ்க்கை துணை என்று மனைவிக்கு பெயர். அவளை தனித்து பார்த்து அவளுடைய சுதந்திரம் என்று பேசி நாம் இந்த தேசத்தை, நம் வாழ்வை, நம் பண்பாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதையே கொண்டு வந்து சேர்த்து பெரிய புராணத்திலும் அதற்கு சான்றெடுத்து அவர்களை முசுப்பேத்தாதீர்கள் என்பதை மட்டும் நான் கேட்கிறேன். பெண்களை பெண்களாக இருக்க விடுங்கள், ஆண்களாக இருங்கள், இயற்கை சரியாக அமையும். இது எங்கள் மரபிலே வந்த ஒரு உண்மை. மீண்டும் சொல்கிறேன், நான் இப்பொழுது இவர்கள் இரண்டாவது குற்றம் சாட்டினார்கள். அதற்கு சொல்ல வேண்டிய பதில் நேரத்தை மிச்சம் வைத்து மூன்றாவது குற்றம் சாட்டும் சொன்னவர்கள் மூன்றுக்குமான என் பதிலை தொகுத்து சொல்வேன் என்பதை கூறி இப்பொழுது அமர்கிறேன். ஓர்புலி நாயனாருடைய வரலாற்றில் அந்த குழந்தையை ஓர்புலி நாயனார் கொலை புரிந்ததை ஒரு குற்றமாக எழுப்பியிருக்கிறார். கரிக்கம்பருடைய மனைவியார் கையில் தடைந்தது, கடச்சுங்கர்க்கம் மனைவியாருடைய கையை தடைந்தது. இவைகளை எல்லாம் மேடைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது தவிர இன்னொரு முக்கியமான செய்தியை அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். சண்டீசர் ஒரு தோலைத்தான் போட்டால் சிவபெருமான் அதை மறுவாக்கி விட்டாரே, இது ஏதோ மந்திர சக்தி மாதிரி நடக்கிறது அப்படின்னு. இந்த கேள்விகள் எல்லாம் வழக்கில் இப்பொழுது இன்னும் முடிவு கட்டப்படாமல் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிடும். இதுக்கு மேல அவர் ஏதாவது புதுசா சொல்ல போறாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா புதிய விடயங்களை இனி ஆராய்வதற்கு நேரமும் கூடாது. அதனால இந்த விடயங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்களே வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஒட்டுமொத்தமான நான் இதுவரை மர்மமாக சொல்லிக் கொண்டிருந்த பதிலை சொல்ல விரும்புகிறேன். வெறும் கிண்டலுக்காக இதை நான் இடையிடை சொல்வேன் என்று ஒரு சுவைக்காக மட்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் உயர்ந்த அறிஞர்கள் இருக்கிற இடத்திலே அத்தகைய கிண்டல்கள் பொருத்தமற்றவை என்பது எனக்கு தெரியும். ஒரு காரணம் பற்றியே நான் இந்த பதிலை தொகுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இதை இவ்வளவு நேரமும் தள்ளி போட்டுக் கொண்டிருந்தேன். அந்த பதில் சொல்வதற்கான நேரத்தினை தயவு செய்து நீதிமன்றம் எனக்கு தர வேண்டும். என்னுடைய பதிலிலே அவருடைய எல்லா குற்றச்சாட்டுக்குமான விடை வந்து கிடைத்துள்ளது. அவர்கள் சொல்லுகிற மொத்த குற்றச்சாட்டு சைவம் என்பது அன்புதானே, அன்பை சிதைக்கின்ற வதைகளை சேர்க்கலாமா? அவர்கள் மொத்த குற்றச்சாட்டு. அது குழந்தையிலே வைத்து காட்டினார், மனைவியிலே வைத்து காட்டினார், உறவு முறையிலே வைத்து காட்டினார். அது ஒரு குறிப்பு மட்டும்
நேற்று தான் நான் இருக்கிற அறையிலே தொலைக்காட்சியிலே டிஸ்கவரி சேனலிலே ஒரு காட்சி காட்டினார்கள். இந்த விளையாடுகிற சீட்டு கட்டிலே இருக்கிற அந்த தாய் இருக்கிறதே, ஒரு வெள்ளைக்காரன் அந்த சீட்டு அது என்ன சொல்லி அந்த ஒரு காடை எடுத்து இப்படி வேகமாக வீசி ஒரு கரட்டை, ஒரு அப்பிளை, 6 வாழைப்பழத்தை வெட்டுகிற காட்சியை நேற்று காட்டினேன். வீசுகிறவன் வீசினால் எதுவும் பாரா என்று நேற்று புரிந்து கொண்டேன். அதை ஒரு குறிப்பாக மட்டும் சொல்கிறேன். அதுல வந்து எனக்கு தேவையும் இல்லை, பதிலும் இல்லை என்று கண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற முயற்சி, அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ல வரதை அன்பை சிதைத்ததா, அன்பை சிதைக்கிற பகுதிகளை வைக்கலாமா? நியாயமான கேள்வி. இதுக்கு நாங்க எங்கே இருந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது? நான் அதற்காகத்தான் இடைநேரங்களை எல்லாம் தவிர்த்தேன். கொஞ்சம் நான் ஒரு ரொம்ப உங்களை பயன்படுத்த போவதில்லை. ஒரு அடிப்படை புரிந்து கொண்டால் நமக்கு உண்மை புரிகிறது. நான் அதைத்தான் சொன்னேன். இளையோருக்கு அதை கூடிய பணி செய்ய வேண்டும். திருவள்ளுவன் தான் நமக்கு சட்டம். எந்த வழக்கெடுத்தாலும் திருவள்ளுவன் தான் சட்டம். திருவள்ளுவன் அறத்துப்பால் என்று ஒரு பாலை அமைக்கிறான். எங்கே அது ஆரம்பமானது? பாயிரவியல் அதை பொதுப்பட சொல்லி முடித்து விடுகிறான். இல்லறத்திலே அதை ஆரம்பமாக்குகிறான். இல்லறத்தை வருகிற பொழுது கணவன், மனைவி, குழந்தை, அன்பு, நீங்கள் சொன்ன அன்பு அங்கேதான் ஆரம்பமாகிறது. படிப்படியாக சொல்ல நேரமில்லை என்றபடியால் சொல்லுகிறேன். அறத்துப்பாலிலே திருவள்ளுவன் 2 பகுதியை பிரிக்கிறான். இல்லறவியல், துறவரவியல் என்று 2 பகுதி. இல்லறவியலிலே திருவள்ளுவன் செய்த வேலை என்னவென்று கேட்டால், ஒரு தனி மனிதனிடம் அன்பு எப்படி மெல்ல 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 விருத்தியாகி சமுதாயம் நோக்கி அந்த அன்பு கசிகிறது என்பதுதான் இல்லறவியலிலே திருவள்ளுவர் சொன்ன செய்தி. ஒரு தனி மனிதன் இளைஞனாக இருக்கு மட்டும் அன்பு செய்யப்படுகிறானே தவிர அன்பு செய்வதில்லை. இல்லங்களிலே குழப்பம் வருகிற இடமே இந்த இடம்தான். இளைஞனாக இருக்கு மட்டும் தாய் தந்த உணவை எல்லாம் தின்பான். சகோதரர்களுக்கு கூட வைக்க மாட்டான். தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கவலைப்படாமல் இருந்து உண்பான். என்றைக்கு அவன் கிருகத்தன் ஆகிறானோ, இல்லறத்தான் ஆகிறானோ, அன்புதான் அவனுக்கு அன்பு செய்கிற பயிற்சி வருகிறது. மனைவி என்று ஒருத்தி வந்த பிறகுதான் அவனுக்கு அவள் மேல் அன்பு கொண்டு தான் உண்கிற உணவிலே ஒரு பகுதி வைக்கிறான். அவள் வேலை செய்தால் ஐயோ உனக்கு கை வைக்க போகிறதே, நீ உளுந்தாட்டலாமா என்று கேட்கிறான். மாமியார் மருமகள் சண்டையே இங்கதான் ஆரம்பமாகிறது. இவ்வளவு நாள் நாட்டினே ஒரு நாள் இவன் கேட்டானா? எல்லா தாயருடைய துன்பம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதுவரை அவன் ஏன் கேட்கவில்லை என்றால் அன்பு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தானே தவிர செய்ய தகுதி இருக்கவில்லை. இல்லறத்துக்குள்ளே வந்த உடனே அன்பு பயிற்சி உண்டாகிறது. எனக்காண்டவன் இவள் என்று நினைத்து அன்பு பயிற்சி சுயநலமாக தொடங்குகிறது. எனக்கானவன் இவள் என்ற அந்த உரிமை ஒரு அன்பை கொடுக்கிறது. திருவள்ளுவர் அப்படியே படிப்படியாக வளர்க்கிறார். இப்போ அவள் எனக்கானவள், எனக்கும் அவளுக்கும் இடையிலே மறைப்பில்லை என்ற உணர்வு வந்து அவர்கள் கலந்த உடனே குழந்தை பிறக்கிறது. குழந்தை என்பதிலே அந்த அன்பு வளர்ச்சி உறுகிறது. மனைவியிலே அன்பு, குழந்தையிலே விருத்தியாகிறது. அதனால்தான் இல்லறத்துக்கு ஒரு பண்பாட்டை வைக்கிறான் திருவள்ளுவன், அன்புடைமை. துறவரத்துக்கு ஒரு பண்பாட்டை வைத்தான், அருளுடைமை. 2 எல்லை வைத்துக் கொண்டுதான் திருவள்ளுவன் இந்த பகுதிகளை அமைத்திருக்கிறார். இப்போ மனைவியிலே வந்த அன்பு, அதற்கு பிறகு குழந்தையிலே வந்த உடனே அந்த அன்பு இவன் விருத்தியாக அந்த இல்லத்தை விட்டு அவருடைய அன்பு சமுதாயம் நோக்கி கசிய தொடங்குகிறது. அதற்கு அடையாளமான அதிகாரம் தான் விருந்தோம்பல். இவன் சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறான். சமுதாய தொடர்பு இவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படி அவன் சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இனிய சொல் பேச தெரிய வேண்டும். இன்சொல் அதற்கு அடுத்தது வருகிறது. நன்றி உடைமை வேணும் வருகிறது. நடுவுநிலைமை வேண்டும் வருகிறது. நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு அதனுடைய பொருத்தப்பாடு காட்டலாம். வழக்காடு மன்றத்தை முறைமன்றமாக ஆக்க விரும்பவில்லை. நீங்கள் வீட்டிலே போய் பாருங்கள். அன்பு விருத்தியாகி விருத்தியாகி அவன் சமூக மனிதனாக ஆகிறான். சமூக மனிதனாக அவன் ஆனவுடன் சமூகம் அவனிடம் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறது. அந்த தகுதிகள் என்னவென்றால் இவன் மனம், மொழி, மெய்களால் தூயவனாக இருக்க வேண்டும். மற்ற அதிகார
ஒப்புரவுக்கு என்ன வித்தியாசம் என்றால், தனி மனிதனுக்கு கொடுப்பது ஈகை, சமுதாயத்துக்கு கொடுப்பது ஒப்புரவு. இப்ப என்ன ஆயிற்று? மனைவியிலே தொடங்கிய அன்பு சமுதாய வளர்வே ஆகிவிட்டது. அதனாலே அவனுக்கு என்ன கிடைக்கும்? சமுதாயம் அவனை புகழோடு இல்லற முடிகிறது. இப்போ இது பொதுவான சமூக வாழ்வு சொல்லிவிட்டேன். இதற்குள்ளே எங்கே ஆத்மீகம்? திருவிழாக்களுக்கு நீங்கள் இதன் மூலம் என்ன சொல்ல வந்தீர்கள்? நீதிபதியவர்களே, அப்படின்னாலே கொஞ்சம் விரைவாக அந்த இடத்திற்கு வருவோம். அதைத்தான் நீங்கள் துறவரத்துக்கு வந்துவிட்டேன். இல்லறம் முடிஞ்சிருச்சு. இப்போ இல்லறம் முடிவுக்கு வந்துவிட்டோம். அங்கே என்ன ஆகுது என்றால், நண்பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறான் ஒரு மனிதன். அதில் என்ன மறைமுக பொருள் என்றால், அவனுக்கு மமகாரம் கெடுகிறது. அன்பினுடைய விருப்பி என்ன ஆயிற்று என்றால், நமக்கு அகங்காரம் மமகாரம் என்று இரண்டு பற்றுக்கள். அகங்காரம் என்பது நான் என்ற உணர்வு, மமகாரம் என்பது எனது என்ற உணர்வு. இப்ப என்ன ஆயிற்று? அன்பு பெருக்கத்தினாலே இவனுக்கு எனது என்ற உணர்வு கெட்டபடியால் தன்பொருளை சமுதாயத்துக்கு கொடுக்க தயாராகிவிட்டான். எனது கெட்டுவிட்டது. எப்பொழுதுமே ஒரு ரகசியம் சொல்கிறேன், பெரியவர்கள் சொன்ன ரகசியம் தான், வேறொன்றும் இல்லை. இந்த ஆணவம், நான் என்ற உணர்வு இருக்கிறதே, எனது நான் என்ற எண்ணம் தோன்றிதான் எனது என்ற எண்ணம் வரும். ஆனால் அது அருகிற பொழுது எனது என்ற எண்ணம் அறந்தால்தான் நான் என்ற எண்ணம். தோற்றத்திலே நான் எனது வரும், அடியிலே எனது நீங்கித்தான் நான் நீங்கும். உங்க முன்னால்தான் சொல்லுவார், அதற்கு நல்ல விளக்கம் சொல்வார் கீவாஜா அவர்கள். போடுகிற பொழுது வெண்ணியன் போட்டு சட்டை போடுகிறோம், கலட்டுகிற பொழுது சட்டை தான் வெண்ணியன் கட்ட வேண்டும். அதே போலத்தான் நான் எனது வரும், அழிகிற பொழுது எனது அழிந்தால் நான் அழிய தயாராகுவான். அதனாலே தான் அந்த இடத்திலே இல்லறத்தை நிறுத்திய திருவள்ளுவர் துறவரத்தை தொடங்குகிறார். ஏன்? துறவரத்தினுடைய அரைவாசி மார்க்ஸ் எடுத்து விட்டார், 50 மார்க்ஸ் எனக்கு தொலைந்து விட்டது. இப்ப நான் தொலைய வேண்டும். துறவரத்தினுடைய ஆரம்ப பகுதியை பரிமளர்கள் எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்? விரதம். நான் அறிய வேண்டுமானால் என்னை வருத்தி சில விஷயங்களை நான் கட்டுப்படுத்தி பழக வேண்டும். என் மனம் ஒருவழி போகாமல் இருப்பதற்கு தடை செய்வதற்கு சில விரதங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி கடைபிடிக்கிற பொழுது அதனால வருகிற பயன் என்னவென்றால் ஞானம் உதிக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு இங்கேதான் விடை வருகிறது. 4 அதிகாரத்திலே திருவள்ளுவர் அப்படி முத்துப்போல சொன்னார். நீ விரதத்தை, உனக்கு மமகாரம் கெட்டுவிட்டது, விரதங்களை கடைபிடித்தால் அதனாலே வருகிற ஞானம் என்ற பகுதியிலே 4 அதிகாரங்கள். அதனாலே என்ன விளைவு வரும் என்று கேட்டால் நிலையாமை உணரப்படும். ஞானம் வந்தால் முதல் அடையாளம் நிலையாமை. எது என்று கேட்டால் அதை திருவள்ளுவர் சொல்வார், பொருள் மேலும் யாக்கை மேலும் ஏற்படுகிற விருப்பு என்பார். அப்ப இப்ப என்ன பாருங்க, அன்பு வளர்ந்து அது ஒரு முதிர்ச்சி அடைந்து அருளாக மாறுகிறது. அருளாக மாறுகிற பொழுது அதுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், தொடர்புடையாத மாற்றம் செய்வது அன்பு, தொடர்பில்லாத மாற்றம் செய்வது அருள். என் பிள்ளை விழுந்தோட நெஞ்சு பதறுதா, அது அன்பு. யார் பிள்ளை விழுந்தாலும் நெஞ்சு பதறுதா, அது அருள். இப்ப என்ன, இந்த துறவரத்துக்கு துறவிக்கு என்ன அடையாளம் என்றால் அருள் அடையாளம். இல்லறத்தானுக்கு அன்பு அடையாளம் போல துறவி வேறு யாரும் இல்லை. தயவு செய்து ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லறத்தில் முதிர்ந்தவன் தான் துறவி. நாம் எல்லாம் விளையாட விளக்கம் சொல்லி இந்த தேசத்தை நாசமாக்குகிறோம். என்ன சொல்லுகிறோம் என்றால், துறவி என்பவன் பலவற்றை இழந்தவன் என்று சொல்லுவோம். இல்லை, நிறைந்தவன் என்று பொருள். இழந்தவர்களை துறவியாக்கியபடியால்தான் அவர்கள் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நான் உங்களை கேட்கிறேன், போதும் எனக்கு சாப்பாடில் ஒரு பிடியும் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு அந்த அளவு நிறைந்து விட்டது என்று அர்த்தம். உண்மையான துறவி நிறைந்தவன், இழந்தவன் அல்ல. இல்லறத்தை இழந்து துறவரத்துக்குள்ளே வந்துவிட்டான் ஒருவன். அவன் அவனுக்கு அம்சமாக மாறிவிட்டது. நிலையாமையை உணர்கிறான். நிலையாமையை உணர்ந்தவுடனே அவனுக்கு வர வேண்டிய லட்சணம் துறவு. அதனால் அதுக்கு அடுத்த அதிகாரம் துறவு வந்துவிட்டால் என்ன நடக்கும்? திருவள்ளுவனே சொன்னான், மெய் உணரப்படும். மெய் என்பது கடவுள் உணரப்படுவான். இப்ப பாருங்க, கடவுளை அடைவதற்கு இல்லறத்திலே தொடங்கிய அன்பு படிப்படியாக உயர்த்தி கடவுளை அடைவதற்கு முதல் ஸ்டெப் என்னது? இங்கே என்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் இல்லறத்தின் முடிவுல வர்ற 50 புள்ளி, 99 புள்ளியில வருகிறது பாருங்க. துறவு எனக்குரிய எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருப்பார். நீதியரசர்களே, நான் சொல்ல வந்தது இதுதான். துறவு என்றால் எதையும் துறக்க வேண்டும். எதையும் என்றால் எனக்கு எது அதிகப்பட்டுள்ளதோ அதை துறக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னீர்களே, குழந்தை, மனைவி, இதுதான் நம் பற்றினுடைய உச்சம். அதையும் துறந்தார்கள் என்று காட்டுவதற்குத்தான் கதைகள்.
துறவுதான் கடவுளை அடைவதற்கு ஒரே வழி, சைவம் சொன்ன வழி, ஒரே வழி, மாற்று வழிக்கே இடமில்லை. பக்தி ஒரு வழி இல்லை என்றால் பக்தி மார்க்கத்திலே நீங்கள் செல்ல 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 உங்களை துறவிலே கொண்டு போய் விட்டுத்தான் இறைவனை காட்டும். துறவு என்பது எல்லாவற்றையும் துறப்பது. துறவினுடைய உச்சநிலை என்னுடைய பிள்ளை. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், பற்றிலேயே அதி உச்சப்பற்று மனைவி பற்று. அதை என்னை விட உங்களுக்கு தெரியும். அதை விட உச்சப்பற்று பிள்ளை பற்று. மயக்கூறு மழலையம் என்ற சங்கப்பாடல் பாடுமே, பிள்ளை என்றால் நான் தானே ஐயா. ஏன் யாருக்கும் கொடுக்காத சொத்தை பிள்ளைக்கு மட்டும் உரிமையா எழுதி வைக்கிறான்? இவன் நினைக்கிறான் பிள்ளை என்பது என்னுடைய உயிரினுடைய ஒரு அம்சம். இறைவன் நான் அழியாமல் காப்பதற்காக ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறான். ஆகவே பிள்ளை வழியில் நான் நினைக்க போகிறேன் என்று நினைத்தபடியே தான் சொத்தை எழுதி வைக்கிறீங்க. எனக்கு யாராவது எழுதி வைக்க பார்க்கிறான்? பிள்ளை என்பது நான் தான். அந்த நானையே ஒருவன் துறக்கிறான் என்றால் அதுதான் உண்மை துறவு. அதுக்குத்தான் பிள்ளையை கட் பண்ணின கதை 2, மனைவியை கட் பண்ணின கதை 2. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் துறவினுடைய அதி உச்ச நிலையை தொட்டு காட்ட வைக்க வேண்டிய கதைகள். நீங்கள் சொன்ன மற்றைய அன்பு இருக்கிறதே, பூ போடுவது, கையெழுத்துவது, பூ போடுவது, கையெழுத்துவதெல்லாம் சாதாரண இல்லற முடிவிலே ஏற்படக்கூடிய துறவு. துறவர முடிவிலே வரக்கூடிய அந்த துறவை சுட்டுவதற்கு சுட்டினால்தான் உண்மை சுட்டப்படும் என்பதற்காகத்தான் சேக்கிழார் இத்தகைய வன்கதைகளை வைத்தார். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் அவருடைய உண்மை மனநிலையை உணர்வீர்கள். இளைய தலைமுறைக்கு உணர்த்தினால் சேக்கிழார் மேல் மதிப்பு இன்னும் உயரும் என்று கூறி என் தொகுப்புரை இதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். மிக நெடுங்காலமாக பெரிய புராணத்தில் எழுப்பப்பட்டு வருகின்ற வழக்கு விவகாரம் இதுதான். அதனால்தான் ஒரு 15 நிமிடங்கள் நான் இந்த முடிவுரையை விரைவாக முடித்து விடுகிறேன். சுந்தரர் என்ன சொல்லி இருக்கிறார் அதைத்தான் சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு 2 வித்தியாசம் அவர்கள் சொன்னார். சண்டிகை பெருமானுடைய வரலாற்று சொல்லும் பொழுது மென்னிய திருநீர் வழிபடாருக்கு வெறுண்டெழுந்த தாதையால் நடுவினால் எரிந்த அம்மையான் நடுக்கண்டி பெருமானுக்கு அடியே என்று அந்த கதையை பூரா சொல்லியிருக்கார். செங்காட்டக்குடி மேலே சிறுத்தொண்டன் கதையில பூராவும் சுந்தரன் சொல்லலையே என்பது அவருடைய வாதம். செங்காட்டக்குடி மேலே சிறுத்தொண்டருக்கு அடியேன் என்று அவர் ஒரு நாயன்மாராக சொன்னார் என்று சொன்னால் அதுக்கு வரலாறு தானே காரணம். அங்கே போதுமான அளவு இருக்கிற இடத்தை பொறுத்து சில கதைகளை அவர் கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கிறார். அதுல சொல்லப்படாத சிறுத்தொண்டர் வரலாறு சிறுத்தொண்டர் திருவந்தாதியிலே கொஞ்சம் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவையெல்லாம் சேக்கிழார் தாமாக படைத்துக் கொண்ட கதை. சேக்கிழார் ஏன் இப்படி சொல்லி இருக்க கூடாது என்று நாம் கேள்வி கேட்க முடியாது. கதை அதுதான், அப்படித்தான் இருக்கிறது. இப்படி சொல்லி இருக்க கூடாதா? இந்த கேள்வி புதுசா ஒரு ராமாயணம் எழுதுற மாதிரியே உருவாங்க. இருக்கிற கதையைத்தான் சொல்ல முடியும். இருக்கிற கதையை சுந்தரர் ஓரளவு சொல்லி இருக்கிறார். அதை இங்காக்கி நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லி இருக்கிறார். இரண்டையும் வைத்து ஒப்பிட்டு பார்த்து வரலாறுகளாகவும் கர்ண பரம்பரை மூலமாகவும் மற்ற சான்றுகளின் மூலமாகவும் தெளிவுபடுத்தி அந்த கதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஏன் இப்படி எழுதியிருக்க கூடாதவர் அப்படின்ற கேள்வி சரியான ஒரு வாதம் அல்ல. அதனால அதனால் விட்டுடும். 2வது, சிவபெருமான் சில இடங்கள்ல சில பேர் எழுப்பி தந்திருக்கிறார், சில இடங்கள்ல அப்படியே விட்டு இருக்கிறார். ஏன் சிவபெருமான் அந்த மாதிரி செய்கிறார் என்று நாம் போய் கேட்க முடியுமா? சீரமும் உலகம் ஒரு தெரிப்பறி அன்றென்றால் ஆகின்பாரா. பாதுஷா கையில ஒரு காய வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு வெண்டைக்காய். இத பக்கத்தில் இருக்கிற மந்திரிகிட்ட பார்த்து கேட்ட, இது வெண்டைக்காய் தானே? ஆமா, அதுல சந்தேகமே இல்லைன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு இது கத்திரிக்காய் இல்லையாங்க. ஆமாமா கத்திரிக்காய் வேணாம் மந்திரி. இன்னையே முன்னால வெண்டைக்கான்னு சொல்லி இப்ப கத்திரிக்கான்னு சொல்றேன். அது பாதுஷா கையில இருக்க அப்படின்னா சிவபெருமான் இது முத்தோடாயிட்டு ஒரு பாடல் வரும். தானே தனிப்படை சாவரனா ஏற்றதும் தானியற்ற மையகம் இல்லாம அவன் தான் ராஜா. அவன் அங்கன்றால் ஆமின்பாரார் இல்லைன்னு சொன்னா உங்கள் சொல்றதுக்கு யாருக்கு தெரியும்? இல்லையே. பூஜ்ய ஸ்டாலில் சொல்லிக் கொண்டே இருந்தா மேடையில் இருந்து ஒருத்தர்
நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தான். திரும்பி அவர் கேட்டார், யார் சொன்னவன்னு. அவன் யாரும் எழுதிருக்கல, நீ இப்ப என்ன பண்ணியா இருக்க, நான் நீ பண்ணிட்டு இருந்தேன். தனி முதன்மை உடையவராகிய சிவபெருமான் சிலருக்கு சோதனையை தானே செய்து தானே அதற்கு வீடு செய்கிறார். சிலருக்கு வினை வழி நிகழக்கூடிய அனுபவங்களை நிகழ்த்தி அதன் மூலமாக அவருக்கு வீடு தேர வந்துள்ளார். இப்ப மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்புற சிவபெருமான் திரும்ப வினை வழியால் அவருக்கு நிகழ வேண்டிய பிராரப்த கர்மத்தினுடைய தொடர்ச்சியினாலே முக்தனாதனாலே இறந்து விடுகிறார். இறந்துபட்டவர் வீடு பேர் அடைகிறார். அது கூட சரியா போகும். பிராரப்த கர்மத்தை அனுபவித்து துறைக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்க. அவர் அதை வந்து இது பண்ணிக்கிறார். வினை வழியால் நிகழ்கின்றவற்றை இப்ப 7ஆம் நாள் குணத்தில் அப்படித்தான் கொடுக்கு. சில இடங்களில் சிவபெருமான் எழுப்புகிறார் என்று சொன்னால் அது சிவபெருமான் தலையிட்டு செய்கிற காரியமாக இருந்தார். சிறுத்தொண்டர் வரலாற்றிலே சிவபெருமான் தலையிட்டார். அவரே அந்த நாடகத்தை இவருடைய அன்பை குறிப்பதற்காக அனுபவிப்பதற்காக சில நாடகங்களை நடத்துகிறார். அதனால்தான் போய் அழைத்து கொண்டு வா பையன் என்றார். இவர் நாம தான் பையனை கரிசமித்தோம் என்ற உணர்வு அவருக்கு இருந்திருக்குமானால் அதுதான் இங்கே செய்தாக்க எங்க போய் கூப்பிட சொல்லுகிற பையன் கேட்டிருப்பார். அவ்வளவு கூட நீங்க போக வேண்டாம். குங்கிலிய கலைஞருடைய புராணத்துல அவர் எல்லாத்தையும் இழந்து விட்டு மனைவியுடைய தாலியை கொடுத்து குங்குலியம் வாங்கி கோயிலில் போய் சொல்லிருக்கார். ரொம்ப நேரம் கழித்து சிவபெருமான் அவர் எழுப்புறாரு, சாரதி பசித்தால் உந்தன் கடவுள் மனைவின் அண்ணி பாலியின் அடியில் கொண்டு பருவத ஒழிகிறார். ரொம்ப நேரமா பயிற்சி கொண்டிருக்கிற உன்னுடைய நீண்ட பெரிய பங்களாவுக்கு போய் பால் சோறு சாப்பிட்டு பசி நீங்கன்ற இவர் உடனே புத்தியோட இருக்கிறவர் கேட்பார் இல்லையா, நம்மளால இருந்தா கேட்டுப்பான். அவர் எல்லாம் சிவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர், வேற எதையும் இல்லை. சிவபெருமான் சொல்லிவிட்டால் அதை செய்கிறார். இந்த உலகை கடந்த நிலையிலே அவருடைய உணர்வுகள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் இருக்கிற இந்த அடியார்கள் உலகை கடந்த உணர்விலே இருக்கிறார்கள். அவர்களை அவருடைய சட்டத்தின் மூலமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர உலக சட்டத்தின் மூலமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உலகை கடந்தவர். அதுவும் ஒரு வகையில பக்தியில இந்த மாதிரி முழுகிய பக்தி ஏற்படுமானால் உலகை கடந்த நிலையில அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் செயலை செயலாக தெரிந்தவர் பைய கொடுத்தார், கரண்டிட்டார். அவர் உலக சட்டத்திற்குள்ளே வைத்துக் கொண்டு நாம் கோடு போட முடியாதவர்கள். உலக நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவருடைய உணர்வு எப்படி? இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிலே அதை பற்றி கருதக்கூடிய அளவிலே அவர் இல்லை. அவர்கள் அவ்வாறு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவர் சேர்க்கிறாராகினாலே அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் மாற்றி எழுதுறதுக்கு அவர் உடன்படல். இவர் மாற்றி எழுதுகிறாங்க, காரணம் இவர் சேர்க்கிறார் மாதிரி அந்த உணர்வுல ஒன்று பக்தி வரையில் படல. பக்தி வரையில் பட்டவர்களா இருந்தால் சேர்க்கிறார் போல கையெழுத்து கூப்பிடுவார்கள் என்று அதுக்கு மேல சொல்ல மாட்டார். அடுத்தபடி பாருங்க, கோட்புரு நாயனாருடைய குழந்தையை கொன்றதெல்லாம் அது குழந்தை கொல்லப்பட்டது என்பது நடந்த வரலாறு. அது நாயனார் செய்த வரலாறு என்று வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று உலகத்திலே ஒரு தவறு செய்தவர்களுக்கு அரசன் தண்டனை செய்து விட்டால் அவர்களுக்கு நரகம் இல்லை. சிவாபராதம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கொடுத்து விட்டால் அந்த சிவ அபராதத்தால் வருகின்ற தீங்கு இல்லை. இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை வச்சுத்தான் சைவ வரலாறுகளுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதான் சட்டம். எந்த நாட்டிலே ஒரு வழக்கு நடக்கிறதோ அந்த நாட்டு சட்டத்தை தான் வைத்து அங்கே பார்க்க வேண்டும். சாஸ்திர முறையில பார்க்கிற பொழுது அந்த குழந்தை இவருக்கு உரியதாகிய ஒரு பொருளை உண்டவருடைய முளைப்பால் உண்ட காரணத்தினாலே அந்த குழந்தைக்கு நிச்சயமாக நரகம் சம்பவிக்கும். ஆகினாலே அவர் கொன்றதனாலே அந்த தண்டனை நீங்கி போயிட்டு சிவ அபராதத்துக்குரிய தண்டனையை இங்கேயே பெற்றுவிட்ட காரணத்தினாலே அந்த குழந்தை நற்கதியை அடைகிறது. இதுதான் சாஸ்திரத்தில் இருக்கிற முறைப்படியான ஒரு விஷயம். அதனால அது நடந்த வரலாற்றை அப்படியே அவர் சொல்லிவிட்டார். ஏன்
அப்படி நடந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தினாலே கொல்லப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை அடைந்தார்கள், சிவனடி அடைந்தார்கள், சிவலோகத்தை அடைந்தார்கள் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். நான் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உலகம் போலத்தான் இருக்க வேண்டும் என்றால் இது உலகம் வராது. ஏன்? இவரை பற்றி அவரே முதல்ல சொன்னார், ஈர அன்பினர் யாரும் குறைவிலார், வீரம் என்னால் விளங்கும் தலைவரும். கடைசி வரை அவர் மனைவிக்காக ரொம்ப அல்லாதப்பட்டார். நான் பாராட்ட வேண்டிய விஷயம். மனைவியினிடத்துல பற்றுள்ளவன் தாயை கூட வெறுத்து உலகிலே நடக்கிறது. மனைவியின் மேல் பற்று உள்ளவன் தாயை வெறுத்து ஒதுக்குகிறார். இது எத்தனை குடும்பங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே. இவர் சொல்லுகிற மாதிரி உலகமே இல்லையே. அதே மாதிரி இறைவனிடத்தில் பற்று உள்ளவர்கள், உலகை கடந்த நிலையிலே இருக்கிற அவர்கள் இறைவனுக்கு மாறான ஒரு காரியத்தை மனைவி செய்கிற பொழுது மனைவியின் மேல் பற்று அதை விட அதிகமாக இருந்தால்தான் கையை வெட்டாமல் இருப்பார்கள். சின்ன விஷயங்களுக்கு கூட மனைவியை அடிக்க கையை ஓங்குகிறார்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள். அன்புடைய மனைவி அடித்து விட்டு அப்புறங்களுக்கு ஆறுதல் சொல்லி மறுபடியும் அணைக்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். பின்னாலே இவளை தான் அணைக்க வேண்டியதாக இருக்கும் என்ற புத்தி இருந்திருக்குமானால் கோபத்தில் அவளை அடைந்திருக்க மாட்டான். அது அப்படி என்ன ஆகுது? இந்த சாதாரண கோபம் என்கிற உணர்ச்சியே பின்னாலே இந்த மனைவியை நாம் அணைக்க வேண்டியதாக வரும் என்பதை அறியாமல் அவளை அடிக்க தூண்டுகிறது என்று சொன்னால், இந்த கோபம் என்கிற உணர்ச்சியை காட்டிலும் மூழ்கிய பக்தி என்னும் வரையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இவர்கள் இறைவனை தவிர வேறு எந்த பொருளும் உயர்ந்ததல்ல என்று துச்சம் என்று எல்லாத்தையும் தூக்கி இருந்தவர்களாகி இவர்கள் தங்களுடைய மனைவியை இறைவனுக்கு மாறான செயலில் காணுகிற பொழுது, இறைவன் அடியார்களுக்கு மாறான செயலில் அவருடைய மனக்கருத்தை காணுகிற பொழுது பொறாதவர்களால் அவர்கள் விரைந்து வெட்டுகிறார்கள் சொன்னால், அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் கூட குறைச்சல். அவர்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே அந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு கேட்கிறார்கள் சொல்லவில்லை, கொஞ்சம் நிதானமாக சொல்லியிருக்கிறார்கள். பக்தி என்கின்ற உணர்ச்சியின் வழியிலே பட்டவர்கள் இது உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகா என்பதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை பார்த்து நாம் செய்ய முடியுமா? யாராவது கண்ணப்பரை போல கண்ணை பெயர்த்து அப்பு விடுவார்களா? இதெல்லாம் படிக்கிறார், அவருடைய பக்தியை உணரலாம். அத்தகைய பக்தி நமக்கும் வாய்க்குமோ என்று ஏங்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர, இதை பார்த்து ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அது சரியான கருத்தாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு, அதனால்தான் அடியார்களே சொன்னார்கள், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டது. அது கண்ணப்பனுக்கு மாத்திரம் சொல்லல, நாயனார் அத்தனை பேருக்குமே அந்த முருகிய அன்பின் வலையிலே பட்டு அதன் காரணமாக சிவத்தை அன்றி மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்ட அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சிவனுடையதாக செய்கிறார்களே தவிர தங்களுடையதாக அவர்கள் எதையும் செய்யவில்லை. ஒரு பக்கத்தில் அவர்கள் நிகழ்ந்த சாஸ்திரத்துக்கு உரையினவர்கள், ஞானாமிர்த விளக்கமெல்லாம் இருந்தவர்கள், சாஸ்திரங்களையும் கோத்திரங்களையும் வரலாறுகளையும் எல்லாம் ஒன்றாக சேர்த்து பார்க்க வேண்டும் என்பது நாயன்மார் கரத்தை எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டதே தவிர அதை நாம் பின்பற்றுவதற்குரியவர்கள், நம்மால் பின்பற்றக்கூடிய நாயன்மார்கள் அப்படி நமக்கு இருக்கக்கூடியவர்கள். சிவகாமி ஆண்டாரை போல திறந்தோறும் நந்தவனத்தில் பூவை பறித்துக் கொண்டு ஆயிரனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். இந்த காரியத்தை செய்ய முடியும் நம்மால். ஆனால் இருபத்தராயிரரை போல முழுகிய பக்தியினாலே செய்ய முடியாது. யானையை பார்க்கக்கூடிய காதலுடன் நாம் ஓடிவிடுவோம். அந்த ஒரு அழகான வார்த்தை சொல்றார்கள், அச்சம் கால்களை அன்பின் முன்பு நிற்குமே. நமக்காயிருந்தா யாரை விட்டே போக மாட்டோம். அப்ப 74,000 நாம் ஒண்ணும் நினைக்க முடியுமா? ஆகவே பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கைவிடவன் மண்களை ஏழை பக்தி புவியடை பக்தி செய் மார்க்கம் அறிந்தவரார். சேக்கிழார் பெருமான் அவதாரம் செய்யவில்லை என்றால் இந்த உலகத்திலே பக்தி செய்யக்கூடிய வழியை அறிந்தவர் யார் என்று நமக்கு பக்தி
செய்யக்கூடிய வழி என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பக்தி செய்ய மார்க்கம்னா அவரை பக்தி செய்த மாதிரியே நாம் செய்ய முடியாது என்றால் நாம் உலக உணர்வோடு இருந்து கொண்டு அந்த காரியங்களை செய்ய முடியாது. இறை உணர்வு உருக உருக அந்த காரியங்கள் நம்மை அறியாமல் அது தானே நிகழக்கூடியது அன்றி அந்த தானே நிகழ்கிற காலத்துல தான் மழுவாயிட அங்கே சண்டேஸ்வரர் பெருமான் கோலத்திருக்கிறார் இந்திர சித்தோ மகேந்திர காலம் இல்லை. அது மழுவாயிட இன்னும் சொல்ல போனால் அது மழுவாக மாறியது என்று கூட வேண்டாம். அது மழுவாயிட மழு என்ன காரியத்தை செய்யுமோ அந்த காரியத்தை அது செய்தது. யாருக்கு செய்தது? சண்டேஸ்வருடைய அதிதீவிர அன்பின் காரணமாக அவர் எடுத்த காரியம் அவருடைய செயல் சிவன் செயலாக ஆயிற்று. அதை ஆற்றியது யாரு? சிவன். அவரல்ல. எல்லா நாயன்மாருடைய வரலாற்றிலையும் வருகிறது. இதை திருக்கணிக்கும்படியாக விரிவாக சொல்லியிருக்கிறது. ஏதாவது வேடிக்கையாக சொல்லலாம். தொண்டான அவரை தூங்கலை விடுத்ததும் முதலை உண்டவாதனை அழைத்ததும் எறும்பு பெண்ணுருவாய் கண்டதும் மழை கதவனை திறந்ததும் கவி கண்டவி சொல்லோ மறுமுறை சொற்களோ சாட்சி என்று கேட்டார். தமிழாக பாடினாலும் முதலவாய் பிள்ளையை வரவழைக்க முடியாது. இங்கிலீஷ்னால பாடினாலும் முதலவாய் பிள்ளையை வரவழைக்க முடியாது. சுந்தரமூர்த்தி பாடினால் முதலவாய் என்று சொல்லலாம். ஏனென்றால் சுந்தரமூர்த்தி சுவாமி என் செயல் என்று செய்கிறார். சிவன் செயல். சிவன் செய்தார். கட்டந்துரார் எனதுரை தனதுரையாக நான் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட நாளுக்கு உரையாடியாம் என்று அப்பரடிகள் சொன்னார். அவர்கள் 2 பேரும் என்ன சொன்னார்களோ அந்த சொல்லியவே சொல்லியே துவப்பான என்று சுந்தரர் சொன்னார். ஆகையினால இதெல்லாம் அடியார்கள் செய்வதல்ல, இறைவன் செய்தார்கள். அடியார்கள் மூலமாக ஒரு கருவியை தவிர இறைவன் செய்தார். நாமும் அந்த அடியார்களுக்கு உயர்ந்தால் அப்போது இறைவன் நம்மையும் கருவியாக கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்துவார். ஆகையினால நாமும் அவர்கள் சமம் என்று கருதி இதையெல்லாம் படித்து இந்த மாதிரி செய்ய தொடங்குவார்கள் யாரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்மால் இருவதல்ல, அவர்கள் நம்மினும் மிகப்பெரியது என்றுதான் இந்த இடத்தில் நினைப்பார்கள் தவிர இந்த மாதிரி செய்ய முடியும் என்று தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். அதனாலே சைவம் தடைக்க வன்தொண்டர்கள் வரலாற்றை பக்தி வழியாக நமக்கு சேக்கிழார் எடுத்து காட்டியது பொருத்தம்தான் என்பதை கூட்டாக அதை வணங்கி காலை கருத்தரங்கு